வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது ஒரு பர்டிகுலர் ஏஜில் இருக்கிற பர்சன்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறையா பொண்ணுங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போது ஃபேமிலியாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு படத்தை ஃபேமிலியாக போய் பார்த்துருப்பீங்க. சீரியலை ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஷோவை, அதுவும் ஒரு ஹாரர் ஷோவை ஒரு குடும்பமே உட்காந்து பார்க்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. எங்களோட குடும்பம் பார்க்குறாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தாங்க நிறையா பேர். நான் இப்போ வெளியே சமீபமாக என்னோடய வேலை விஷயமாக வெளியே போகும்போது சென்னையில் அங்கங்கே வெளியே பார்க்குறவங்க எல்லாருமே நிறைய பேர் செல்ஃபி எடுக்கிறதா இருக்கட்டும், கேட்குறதா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து பார்ப்போம் உங்களோட ஷோவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நீங்கள் எல்லாருமே எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாக தான் நான் பார்க்குறேன். அதை எப்போவுமே நான் கரெக்டாக கொண்டு போவேங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே நான் போக போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கான ஸ்டோரி ஃபேமிலியாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு பேச்சுலர் ரூமில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே தான் பேச்சுலர் ரூமில் இருந்திருக்கிறாங்க. அந்த பேச்சுலர் ரூமில் நடந்த ஒரு அமானுஷத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே திகிலாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த லிக்கர் சம்மந்தமாகவும் சில ஃபவுல் லாங்குவேஜ்லாம் உள்ளே வர மாதிரி இருக்குங்க. லைக் என்ன இதெல்லாம் ஒரு ஃபவுல் லாங்குவேஜான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கேட்காதீங்க. அது குழந்தைங்க பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் வீட்டில் குழந்தைங்களோட இப்போ நீங்கள் டிவிக்கு முன்னாடியோ இல்லை மொபைலில் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்களோட சேர்ந்து இந்த கதையை கேட்காதீங்க. அதே நேரத்தில் எப்போவுமே எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ ஆடியோவோ அவங்களோட ஸ்டோரியை சொல்கிற ஆணோ பொண்ணோ அவங்க மட்டும்தாங்க சொல்லுவாங்க. ஒருத்தர் தான் எனக்கு இது நாள் வரைக்கும் கதை சொல்லியிருக்கிறாங்க. என்னோட இந்த ஹிஸ்ட்ரியில், இந்த டெவில்ஸ் கிச்சன் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒருத்தர் தான் பேசுவாங்க. ஆனால் இந்த ஸ்டோரியில் மொத்தம் 3 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்கிறாங்க. 3 பேருமே ஒரே இடத்துல இருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட கதையை சொல்லும் போதே எனக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. அதாவது அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆடியோவை போட்டு கேட்க எனக்குள்ளே ஒரு மாதிரி நரேஷன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலேயே இந்த கதையில் வரப்போகிற புனைப்பெயர்கள் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எப்பயுமே கடைசியில் சொல்லுவேன், முன்னாடியே சொல்லிடுறேன். இதில் வர பெயர்கள் எல்லாமே புனைப்பெயர்கள் தான். ஆனால் இது பெங்களூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இது இன்னுமே நீங்கள் கனெக்ட் ஆகிக்கணும். ஏன்னா இந்த கதையை ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு புது ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ண போகிறேன். இது நாள் வரைக்கும் நரேட் பண்ண அந்த ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் உட்காந்து ஒரு படத்தோட கதையை சொன்னால் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு நரேஷனில் தான் இந்த ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டோரி அவங்க சொல்லும் போதே என்னோட மண்டைக்குள்ளே அப்படி தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. இன்றைக்கான ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் அஞ்சலிங்க. அஞ்சலி மதுரையை சேர்ந்த பொண்ணு. அஞ்சலி மதுரையில் தான் அவங்களோட +2 வரைக்குமே படிச்சிருக்கிறாங்க. அவங்களோட காலேஜ் படிப்புக்காக பெங்களூருக்கு வராங்க. அந்த காலேஜ் நேமை மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு யூனிவர்சிட்டிங்க. அஞ்சலி இந்த யூனிவர்சிட்டியில் படிக்க வரும்போது அவங்களோட அப்பா அம்மாவுக்கு இவங்க மேலே கொஞ்சம் பயம் இருக்குதுங்க. தெரியாத ஊர், தெரியாத இடத்துல போயிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னு தெரியலையே. ஆக்சுவலாக அஞ்சலி அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் வெளியே பிஜியில் தங்கிக்கிறேன், இல்லை வெளியே எதனா ரூம் எடுத்து தங்கிக்கிறேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பெங்களூரில் சொந்தக்காரங்க கூட கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ அங்கே போய் என்ன பண்ணுவ, வெளியே ரூம் எடுத்து ரொம்ப கஷ்டப்படுவ, நாங்கள் அப்புறம் தினம் எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவங்களை ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுறாங்க. அதாவது கேம்பஸ்குள்ளே இருக்கிற ஹாஸ்டல்லையே சேர்த்து விட்டுறாங்க. ஒரு 3 மாதம் இவங்க ஹாஸ்டலில் தாங்க இருந்திருக்கிறாங்க. அஞ்சலி ஹாஸ்டலில் இருந்த இந்த 3 மாத கேப்பில் அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிடைக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பிரியாங்கிற பொண்ணு அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக அமைகிறாங்க. பிரியாவோட சொந்த ஊரும் பார்த்தீங்கன்னா சேலம்ங்க. இவங்க 2 பேருமே கொஞ்சம் பெஸ்ட் ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வெளியே போகிறது, ஷாப்பிங் போகிறது, இது எல்லாமே அவங்க கூட தான். இந்த சமயத்தில் தான் அஞ்சலி அவங்களோட ஊரில் அவங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டான பிரபாவை மீட் பண்ணுறாங்க. பிரபா அதே காலேஜில் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணது அப்புறமா அஞ்சலிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க 2 பேருமே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க தான். அது போக இவங்களுக்குள்ள ஒரு லவ்வும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2 பேருமே வெளியே சொல்லிக்கல. சின்ன வயசுல இருந்தே 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. லவ் சொல்லலாங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது கூட இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு எதுக்கு லவ் சொல்லிக்கிட்டுங்கிற மாதிரியான ஒரு பாண்டிங் தான் இவங்களுக்குள்ள இருந்திருக்குதுங்க. சேம் காலேஜில் அந்த பையனை பார்த்ததுக்கு அப்புறமா அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுது. அஞ்சலி பிரியா கிட்ட பிரபாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நாங்க 2 பேருமே ஒன்னா தான் படிச்சிருக்கிறோம், ஒன்னா தான் வளர்ந்தோம், சின்ன வயசுல எங்க ஏரியா தான்
அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து தான் வெளியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் பிரபா என்ன பண்ணுறாருனா அவரோட சர்க்கிளில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பிரியாவுக்கும் அஞ்சலிக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இங்கே பாரு, இவர் தான் வந்து என்னோட அண்ணன் பிரிட்டோ, இவர் வந்து என்னோட சீனியரு, இவரும் அதே காலேஜ் தான், ஒரே காலேஜை சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இவர் வந்து வெளியே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கிறாரு. அந்த ரூம் சரியில்லைங்கிற பட்சத்தில் 2 BHK எடுக்க போகிறாராம். அதனால என்னையுமே வந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அஞ்சலியோட வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டு. அவங்க அம்மா நைட்டு 8 மணிக்கு இவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்களாம். வீடியோ கால் பண்ணி ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு தான் படுத்து தூங்குவாங்களாம். இப்போது பிரபா ஆல்ரெடி வெளியே பிஜியில் இருக்கிறாரு. அவர் இங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கலை, வெளியே பிஜி தான் தங்கியிருக்கிறாரு. அவர் அந்த பிஜியை கேன்சல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குதுங்கிற காரணத்தினால அந்த பிரிட்டோன்னு என்ன பண்ணுறாருனா எபிங்கிற ஒரு பையன், ஒரு ஜூனியர் பையனை கூட சேர்த்துக்கிட்டு ஒரு வீடு எடுத்துடுறாருங்க. அவர் எடுத்த அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டுங்க. ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இப்போ எல்லாருமே இருக்க போகிறாங்க. பெங்களூரில் மெயினான மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற ஒரு தனி பில்டிங்க. இந்த பில்டிங்கோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த 2 அப்பார்ட்மெண்ட்டுக்குமே மேலேருந்து கீழே ஆக்சஸ் இருக்குமாங்க, உள்ளுக்குள்ளேயே படிக்கட்டு இருக்குமா. அது எதனாலனா ஆல்ரெடி இந்த வீட்டில் இந்த ஓனர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடை செட் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. அதனால தான் மேலே இருக்கிற வீடும் கீழே இருக்கிற வீடும் கொஞ்சம் ஜாயிண்டில் இருக்குமா. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஹவுஸ் ஓனர் இல்லைங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த தம்பியோட ஃபேமிலி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கிறாங்க, அண்ணனோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கிறாங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதுதான் இவங்க எல்லாருமே தங்க போகிற வீடு. இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே மொட்டை மாடி தானாங்க. மொட்டை மாடியில் ஒரு சின்னதாக ஒரு வீடு இருக்குமா. அங்கே 2 பேச்சுலர் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு 40-45 வயசு இருக்குமா. இதுதான் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட அமைப்புங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. லெஃப்ட் சைட்லேயே ஒரு கதவு இருக்கும், அதான் பால்கனி டோர். அதுக்கு அடுத்து ஒரு பாத்ரூம் இருக்குமா, அது காமன் டாய்லெட். அதை ஒட்டியே ஒரு பெட்ரூம் இருக்குமாங்க. அந்த ரூமில் அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது. அந்த ரூம்குள்ளே 2 விண்டோ இருக்குமாங்க. அந்த விண்டோ ஓப்பன் பண்ணால் வெளியே இந்த பால்கனி போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு டோர் இருக்குன்னு. அந்த பால்கனி அந்த ரூம் அளவுக்கு இருக்குமா, லாங்காக போகுமா அந்த பால்கனி. இவங்களோட விண்டோ ஓப்பன் பண்ணாலே 2 சைடு இருக்கிற விண்டோ ஓப்பன் பண்ணாலும் பால்கனியோட வியூ தெரியுமாங்க. அப்படியே இந்த ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே கிச்சன் இருக்குமா. கிச்சனுக்குள்ளே ஒரு டோர் இருக்குமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் பால்கனி இருக்கும். இது பேக் சைடு பால்கனி. அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிற பால்கனி வந்து அந்த டோரில் ஆரம்பித்து அவங்களோட ரூமோட எண்டு வரைக்கும் இருக்கும். ரைட் சைடில் இருக்கிற பால்கனி வந்து அவங்களோட கிச்சனில் ஆரம்பித்து அவங்களோட அந்த 2வது ரூம் இருக்கு இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம், அதோட எண்டு வரைக்கும் இருக்கும். இதுதான் இவங்க தங்க போகிற வீட்டோட அமைப்புங்க. இந்த வீடை பார்த்து ஓகே பண்ணார் இல்லையா பிரிட்டோன்னு, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்குள்ள அடிக்கடி எதனா ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா. அந்த பொண்ணுக்கிட்ட இவர் கெஞ்சிக்கிட்டே இருப்பாராங்க. அதுதான் அவரோட கேரக்டர். அவர் கூட வந்தான் இல்லையா எபிங்கிற பையன், ஜூனியர் பையன். பேச்சுலர் ரூம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எப்பயுமே வந்து நைட்டு குடிப்பாங்களாம். பியர் குடிக்கிறது இல்லை எதனா ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு தான் படுப்பாங்களாம். அப்படி அவங்க எவ்வளோ லிக்கர் குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்டடியாக இல்லாத நிலமையிலையும் இந்த எபிங்கிற பையன் என்ன பண்ணுவானா, அனிமேஷன் அடிக்டாங்க. எதனா ஒரு அனிமேஷன், கார்ட்டூன் அனிமேஷன் எதனா ஒன்று போட்டு சீரியஸாக அதை பார்த்துக்கிட்டு, இந்த நருட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதனா ஒரு அனிமேவை பார்த்துட்டு தான் தூங்குவாராங்க. அதுதான் அவரோட கேரக்டர். வீட்டில் என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டானா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த அனிமேல தான் இருக்குமாங்க. காதில் ஹெட்செட்டை போட்டு ஹை வால்யூம் வச்சுட்டு உட்காந்துருவானா. யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டா கூட அந்த பையன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானாங்க. அப்துல்ங்கிறது ஒரு முஸ்லீம் பையன். இந்த பையனோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹால்லேயே பெட்டு போட்டு படுத்து தூங்குவானாங்க. எந்த ரூமையுமே எடுத்துக்க மாட்டானா. சீனியர் வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமை எடுத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த வீடை பிடிச்சாருங்கிற காரணத்தினாலையும், அவர் ஒரு சீனியருங்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் அதிகாரத்துவமாக இந்த ரூமை வந்து நான் எடுத்துக்கிறேன், அட்டாச் பாத்ரூமோட எனக்கு வேணும்டா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சீனியர் பிரிட்டோவும் அந்த அனிமேஷன் மூவி பார்க்குற எபியும் அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான் தூங்க போகிறாங்க. அதுதான் அவங்க 2 பேருக்கான ரூம். ஹாலில் அப்துல் வந்து ஆக்கியபை பண்ணிக்கிறாரு. ஒரு பெட்டு போட்டு அவருக்கான இடத்த அவர் செட் பண்ணிக்கிறாருங்க. இந்த ரூம் இருக்கு இல்லையா, இந்த அட்டாச் பாத்ரூம் இல்லாமல் வெளியவே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கிற ரூம், அந்த ரூமில் தான் பிரபாவும் ஆதியும் தங்குவாங்களாங்க. இப்போ இந்த வீட்டுக்கு அக்ரிமெண்ட் போடும்போதே ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாரு. பொதுவாகவே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுவாங்க. அதுவும் ஒரு பேச்சுலர்ஸுக்கு கொடுக்கும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுவாங்க. நான்வெஜ் வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது, வீட்டில் சமைச்சு சாப்பிடக்கூடாது, வீட்டில் வச்சு குடிக்கக்கூடாது, பொண்ணுங்க யாரையும் வீட்டுக்கு கூட்டு வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸையும் யாரையுமே கூட்டு வரக்கூடாது வீட்டுக்கு, வீட்டில் வச்சு சிகரெட் அடிக்கக்கூடாது, இப்படி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருக்கிறாரு. என்னதான் பேச்சுலர் ரூமில் இந்த ஹவுஸ் ஓனர்லாம் வந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொன்னாலும், ஆஸ் எ பேச்சுலராக அந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ரூமுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை ஒன்று இருக்குது இல்லையா, அதைத்தான் இந்த பசங்களும் கொடுத்துருக்குறாங்க. உங்களோட வீடே ஒரு மாதிரி அங்கங்கே ஆஷ்ட்ரே பார்க்குற இடமெல்லாம் ஆஷை கொட்டி வச்சுருப்பாங்களாம்.
சிகரெட் அடிச்சுட்டு அங்கங்கே அணைச்சி வைக்கிறது, அந்த ஆஷ்லாம் அங்கங்கே கிடக்கிறது, இவங்க சாப்பிட்டு போட்ட அந்த எலும்பு மிச்சத்துண்டு. அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வீட்லேயும் சமைக்கக்கூடாதுன்னு இருக்கிறார் இல்லையா, இவங்க வீட்லேயும் சமைப்பாங்களாம், வெளியவும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாங்கிட்டு வந்த சாப்பாடை ஒழுங்காக குப்பை கவரில் கூட போட மாட்டாங்களாம், அங்கங்கே செதறி கிடக்குமா. அதை அவங்கவுங்களுக்கு, அதாவது முதல்ல இந்த ரூமுக்கெலாம் வரும்போது ஒரு கொள்கை கோட்பாடோடு வருவாங்க. இந்த வீடை வந்து நம்ம எல்லாருமே பாதி பாதியாக பிரித்து நம்ம வீடை நம்ம தான் நல்லா பார்த்துக்கணும், ஒரு நாள் நீங்கள் 2 பேர் பார்த்துக்கோங்க, இன்னொரு நாள் நாங்கள் 2 பேர் பார்த்துக்கிறோன்ட்டு இந்த பிக் பாஸில் வர மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ள ஓடி இருக்குதுங்க. ஆனால் ஆஸ் யூஸ்வல் யாருமே இந்த வீடை பார்த்துக்கல, யாருமே க்ளீன் பண்ணலை, ஒரு மாதிரி குப்பை குளமாக தான் கிடக்குமா, ஸ்மெல் வருமா. அது போக பால்கனியில் உட்காந்து இவங்க தம் அடிக்கிறது, அந்த ஆஷ் எல்லாமே கீழே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டில் வந்து போய் படுமா. இந்த ப்ளூ கலரில் சீட் மாதிரி இருக்கும் இல்லையா, வெயிலுக்கு போட்டிருப்பாங்க, அந்த சீட்டு மேலே போயிட்டு ஆஷ் எல்லாம் விழுகுமா. மழைகளை பெஞ்சிச்சுன்னா அது எல்லாமே அப்படியே கரைஞ்சி கீழே இருக்கிற வீட்டுக்கு ஒரு மாதிரி அந்த செவத்து வழியாக போயிட்டு அவங்க ரூமுக்கு முன்னாடி சொட்டிக்கிட்டு இருக்குமா, இந்த விண்டோவுக்கு முன்னாடிலாம் சொட்டிக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண இவங்களுக்கு அடுத்தடுத்து அவரும் ரைடு விட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. ஹவுஸ் ஓனர் வந்து இவங்க எல்லாருமே திட்டிருக்கிறாருங்க. ஹாலில் இந்த படுத்திருக்கிறார் இல்லையா அப்துல், அவருமே அந்த இடத்த க்ளீனாகவே வச்சுக்க மாட்டாராம். பேச்சுலர் ரூம்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, ரொம்பவே ஒரு மாதிரி கலைஞ்சி ஒரு மாதிரியாக தான் வச்சுருப்பாங்களாம். அதை பார்த்துட்டு அவர் வந்து திட்டிட்டு போவாராம். ஆனால் ஒரு நாள் கூட நீங்கள் இந்த வீட்டை விட்டு போங்க, நான் வேறு யாராச்சும் பார்த்துக்கிறேன், ஃபேமிலியை பார்த்துக்கிறேன், இல்லை வேறு யாராச்சும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அவரோட வாயில் வரவே இல்லையாங்க. இப்படியே இவங்களோட பேச்சுலர்ஸ் லைஃப் அந்த ரூமில் ஸ்மூத்தாக தாங்க போய்கிட்டு இருந்திருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி அடிக்கடி பிரபா கூட இவங்களோட ரூமுக்கு வந்துட்டு போவாங்களாங்க. அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு பிரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் அஞ்சலியும் சேர்ந்து இவங்களோட பேச்சுலர்ஸ் ரூமுக்கு வரது சகஜமான ஒரு விஷயமா இருந்திருக்குது. அது மாதிரி தான் அந்த சீனியர் அண்ணன், அந்த பிரிட்டோன் அண்ணன், அவர் லவ் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேர்ள்ஸ் எல்லாம் நார்மலாக வந்துட்டு போகிறது சகஜமாக தாங்க இருந்திருக்குது. அதுக்கெலாம் மேல் வீட்டில் கீழ் வீட்டில் இருக்கிறவங்களாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா அஸ் ஏ ஃப்ரெண்டாக ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வரதை வந்து அந்தளவுக்கு அவங்க கேட்டுக்க மாட்டாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இவங்க எல்லாரும் கூடயும் அரட்டை அடிச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட காலேஜ் ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். பிகாஸ் அந்த டைமில் பிரபா கிட்ட பைக்கு கிடையாது. அஞ்சலியும் பிரியாவும் இந்த பேச்சுலர்ஸ் ரூமுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட பிஜி ஹாஸ்டலுக்கு போகணும்னா அவங்க பஸ்ஸில் தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரொம்ப நேரம் இந்த ரூமில் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாதாங்க. இவங்களோட கேங்கில் அஞ்சலியை தவிர்த்து எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். அஞ்சலி வெஜிடேரியனாங்க. டிசம்பர் 2023 பிரபா ஒரு பைக் வாங்குறாருங்க. இந்த பைக் வந்ததுக்கு அப்புறமா அஞ்சலி ஃபுல் டைமா இவங்களோட வீட்டில் தான் தங்குறாங்க, இந்த பேச்சுலர் ஹவுஸில் தான் தங்குறாங்க. அஞ்சலியோட அம்மா வீடியோ கால் பண்ண போகிற அந்த டைமிங்கை கணக்கு பண்ணி அந்த பிஜிக்கு கொண்டு போய் இவர் விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் இவங்க அங்கேருந்து பைக்கில் கிளம்பி இவங்களோட வீட்டுக்கே வந்துருவாங்களாம். இவங்க எல்லாரும் ஒன்று மண்ணாதாங்க இருந்திருக்கிறாங்க. சில நேரம் இவங்களோட ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்துருவாராம், பகலில் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துருவாராம். திடீர்னு வந்து நிற்கும் போது அஞ்சலி வீட்டில் தான் இருப்பாங்களாம். அப்போது பிரபாவோட ரூமில் மேலே ஸ்லாப் இருக்குமாங்க, இந்த ஸ்லாப்பில் மேலே ஏற்றி விட்டுட்டு கதவு லாக் பண்ணிடுவாங்களாம். அஞ்சலி மேலே தான் உட்காந்துருப்பாங்களாம். ஒரு மாதிரி கொய் இருட்டாக இருக்குமாங்க, உள்ள கீழே அவங்க பேசுகிறது எல்லாமே கேட்குமா. ஹவுஸ் ஓனர், எனக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வருதுப்பா, கொஞ்சம் பார்த்துருந்துங்கப்பா, முக்கியமாக நான்வெஜ் மட்டும் சாப்பிடாதீங்க, சுத்தபத்தமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த ஆள் அழுத்தி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் மூவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் அஞ்சலியும் இந்த பேச்சுலர் ஹவுஸில் தான் தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் பிரபாவை வந்து அஞ்சலி லவ் பண்ணுறாங்கங்கிற விஷயம் தெரியுமாங்க. தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிப்பாங்களாம். இருந்தாலும் ரொம்ப வந்து ஃப்ரீடம் கொடுத்துடக்கூடாதுங்கிற பட்சத்தில் அப்பப்போ ஃபோன் போட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். கரெக்டாக ஹாஸ்டலில் தான் இருக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹாஸ்டல் வார்டன் வந்து கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து இந்த ஹாஸ்டலோட அட்மாஸ்பியர் எனக்கு பிடிக்கல, இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வெளியே வந்துட்டாங்க, நான் வந்து வெளியவே ஒரு பிஜியில் தங்கிக்கிறேமான்னு சொல்லிட்டு ரொம்ப லூஸில் விடுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இல்லாத ஒரு பிஜியை பார்த்து தான் அஞ்சலி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிஜிலேருந்து தான் இவர் கூட்டிட்டு வந்துருவார். மோஸ்ட்லி இவங்களோட பேச்சுலர் ஹவுஸில் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அம்மா ஃபோன் பண்ணுற அந்த டைமிங்க்கு மட்டும்தான் பிஜிக்கு போயிட்டு வருவாங்க அஞ்சலி. எப்போவுமே எர்லி மார்னிங் ஒரு 5-5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்களாம். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லா பசங்களுமே, சீனியர்லேருந்து பிரபா உட்பட, அஞ்சலி உட்பட எல்லாருமே 5-5:30க்கெலாம் எந்திரிச்சு காலேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்களாங்க. மறுபடியும் ஈவினிங் ஒரு 4:30-5 மணிக்கு தான் இந்த ரூமுக்கே வந்து அசம்பிள் ஆவாங்களாம். சீனியர் பிரிட்டோன்னு இருக்கிறார் இல்லையா, இந்த ரூம் அவர் தான் எடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் இவங்க கூட நல்லாவே ஜெல் ஆகிட்டாராங்க. அதாவது அண்ணன் வாங்கினேன் போங்கண்ணே அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்களாம், வாடா படம் தான் பேசுவாங்களாம். அஞ்சலி மட்டும்தான் அண்ணன்னு கூப்பிடுவாங்களாம். அவரோட பர்த்டேவும் அஞ்சலியோட பர்த்டேவும் ஒரே டேட்டில் இருக்கிறனால 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்குது, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு. அவரோட பர்த்டேக்கு அஞ்சலி கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு கார்டில் என்னோட அண்ணன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்தப்போ அவருக்குமே ரொம்பவே ஒரு மாதிரி அட்டாச் ஆகிருக்குதுங்க. கண் கலங்கி பால்கனியில் நின்று சிகரெட் அடிச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது
இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா உங்கள் ஊரில் எப்படி, அப்பா அம்மா எப்படி, நீ எப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்போ தான் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாரு. அஞ்சலியும் பிரிட்டோ அண்ணன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னென்ன உங்கள் வீட்டில் எத்தனை பேர், நீங்கள் எப்படி, என்ன இந்த என்னென்ன லவ் பண்ணுற பொண்ணு எப்போ பார்த்தாலும் உங்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, எதுக்குன்னு தேவையான அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி தான் அன்னைக்கு நைட்டு, அதாவது அவரோட பர்த்டே முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் நைட்டு இவங்க 2 பேருமே பால்கனியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே ஒரு குண்டு பல்ப் இருக்குமாங்க, எல்லோ கலரில். அந்த பல்போட வெளிச்சத்துக்கு இப்போ பால்கனியில் நின்று பேசிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஒரு ஷீட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் இவங்களோட ஷேடோ விழுகும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அஞ்சலி யதார்த்தமாக கீழே பார்க்குறாங்க. 3 ஷேடோ இருக்குது. இவங்க 2 ஷேடோ பக்கத்தில், அந்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா பிரிட்டோ அண்ணனுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு ஷேடோ நிற்கிது. ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அஞ்சலி இதை பெருசாக எடுத்துக்கலைங்க. ஏன்னா பக்கத்துலேயும் வீடு இருக்குது, மொட்டை மாடியிலையும் ஆள் இருக்குது. மேபி வேறு எங்கேயாச்சும் இருந்து கூட எதனா ஒரு ஷேடோ இருந்திருக்கலாம். இல்லை ரூமில் இருக்கிற பசங்க எவனாச்சும் ஒருத்தன் கூட வந்து எட்டி பார்த்துருக்கலாம் வெளியே, அவனோட ஷேடோ தான் அப்படி விழுந்திருக்குங்கிற பட்சத்தில் அதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த வீட்டில் ஆட்டமே ஆரம்பிச்சிருக்குதுங்க. அஞ்சலியும் பிரபாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸுங்கிற காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை எடுத்து தான் சொல்லுவாங்களே தவிர்த்து கோவப்பட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு வாரம், அதாவது அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா 1 வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழ மாறி இருக்குதுங்க. எடுத்ததுக்கெல்லாம் சண்டை, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை வருது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி காட்டிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் போகிறது. இந்த டைமில் அஞ்சலி கொஞ்சம் சைக்கோவாகவே மாறி இருக்கிறாங்க. எப்படின்னா இவங்க எதனா ஒன்று சொல்லி அதை அவர் பண்ணலன்னா இவங்களோட கையை அறுத்துப்பாங்களாம், சூசைட் தாட் வருமா. அதாவது இது அஞ்சலியோட கேரக்டரே கிடையாது. அவங்க வெஜிடேரியன், அவங்க வந்து குடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் குடிச்சிட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட மென்டாலிட்டியே மாறுதுங்க. அஞ்சலிக்கும் பிரபாக்கும் நடுவில் ஏகப்பட்ட சண்டைகள் வர ஆரம்பிக்குது. எப்பவுமே காலையில் 5-5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, யாராலையுமே எந்திரிக்க முடியாதாங்க. 10-10:30க்கு தான் எந்திரிப்பாங்களாம். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது நடந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க அடிச்சு போட்ட மாதிரி, நல்லா தூக்கம் வந்துருச்சுடா, என்ன அறியாமலே நான் எந்திரிக்கலடா, நான் அலாரம் வச்சுருந்தேன்டா, எப்போ அடிச்சிச்சு எப்படின்னு எனக்கு தெரிலடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அவங்களோட வீட்டில் இருந்திருக்குதுங்க. அஞ்சலி பிரபா இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், லவ்வுங்கிற அந்த ஒரு விஷயத்தையே மறந்துட்டு இவங்க 2 பேருமே எதிரி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மென்டலி இவங்க 2 பேருமே ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறாங்க. இந்த டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுன்னா பிரியா தான். இவங்க 2 பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா. ஏன்டா இவங்க வீட்டுக்கு வந்தோங்கிற மாதிரிலாம் பிரியாவுக்கு ஃபீல் ஆயிருக்குது. இந்த பேச்சுலர் ஹவுஸில் பிரபாவோட ரூமில் தான் பிரபா, பிரியா, அஞ்சலி இவங்க 3 பேரும் படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நைட்டு ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ள பிரியா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களோட ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. அது போக பக்கத்தில் அஞ்சலி இல்லை. என்னடா அது, டைம் பார்க்குறாங்க, 1 மணி ஆகுது. 1 மணிக்கு அஞ்சலிக்கு என்ன வேலை, எங்கே போனான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா பால்கனியில் லைட் எரிஞ்சிருக்குதுங்க. வெளியே போய் பார்த்தா கையை அறுத்துட்டு பிளட்டு போய்கிட்டு இருக்குதான். அவங்க பாட்டுக்கு ஏதோ மாதிரி, எதையோ இழந்த மாதிரி, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஆப்போசிட்ல ரோடை பார்த்து உட்காந்துருக்குறாங்களாங்க. பிரியா பார்த்துட்டு பதறி அடிச்சு பிரபாவை போய் எழுப்பி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்த அமானுஷங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஏன்னா இவங்களோட கேரக்டர்ஸை தாண்டி இவங்க எல்லாருமே வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரபா நான்வெஜ் பிரியறாங்க, ரொம்பவே நான்வெஜ் வந்து எடுத்துப்பாராம். அதனாலே அவருக்கு அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் வர்றது காமனான ஒரு விஷயம் தானா. ஆனால் இந்த வீட்டுக்கு என்னைக்கு அஞ்சலி வந்தாங்களோ அன்னையிலேருந்து அவருக்கு இன்னுமே அதிகமாக இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அவங்களோட உடம்புல செரிமானமே இருக்காதான். எதனா ஒன்று சாப்பிட்டா உடனே வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குமா. இது இவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்க வீட்டில் வளர்த்த ஒரு பூனை, ஒரு பெர்ஷியன் கேட் கூட கிடையாதுங்க, வீட்டில் அதாவது வெளியே இருக்கிற ஒரு பூனை எடுத்து வளர்த்துருக்குறாங்க, குட்டியிலேருந்து எடுத்து வளர்த்துருக்குறாங்க. அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுத்தா கூட அது வாமிட் பண்ணிடுமா. அதுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் அந்த பூனைக்கு செலவழித்து பார்த்துருக்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா தான் இருக்குது, எதனால் வாமிட் பண்ணுது என்னன்னு தெரில, மேபி அந்த அட்மாஸ்பியர் அவனுக்கு ஒத்துக்காதோ என்னவோ, நீங்கள் வேறு எதனா ஒரு இடத்துல வேணால் இவனை வச்சு வளங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஒரு கடத்துக்கு மேலே அவனுக்கு செலவழிக்க முடியாமல் பேச்சுலர்ஸாக வேறு இருக்கிறாங்க, கையில் காசு இல்லைங்கிற பட்சத்தில் வேற ஒருத்தவங்களுக்கு அந்த பூனையும் கொடுத்துட்டாங்களாங்க. இப்போ தான் பிரபா ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்குமே செரிமான கோளாறு வருது, சாப்பிட்டா உடனே வாமிட் சென்சேஷனல் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இது எல்லாமே அஞ்சலி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நடக்குதுங்கிறத பிரபா இன்னுமே புரிஞ்சிக்கல. உருவமாக மட்டும்தாங்க இவங்க கண்ணுக்கு அந்த அமானுஷம் தெரியல, மற்றபடி நிறைய சிம்டம்ஸை காட்டுது வீட்டுக்குள்ளே. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கா உடம்பு முடியாமல் போகிறது, அவங்கவுங்களோட வாழ்க்கையில் அடிமேல அடி விழுகிறது. அந்த பிரிட்டோன்னு இருக்கிறார் இல்லையா, அவங்களோட ஆள் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களாம். லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறது. அது போக அந்த அப்துல்ங்கிற அந்த முஸ்லீம் பையன் இருக்கிறார் இல்லையா, அவர்
ஹாலில் வந்து ஒரு பெட்டு போட்டு படுத்திருப்பாருன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு மாதிரி சுத்தம் பத்தம் இல்லாமல் தான் எல்லாருமே இருப்பாங்களாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லு தான் இருக்குமா வீடே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த அப்துல்ங்கிற பையன் ரொம்பவே சுத்தம் இல்லாமல் இருப்பானான். அவன் இந்த 4 வேளை தொழுகிற பையனாங்க. அதனால் மட்டும்தான் டெய்லியும் போயிட்டு குளிச்சுட்டு போய் தொழுதுட்டு வருவானாம். கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு இருப்பானாங்க. மற்றபடி அவனோட கபோர்டை ஓப்பன் பண்ணாலே ஒரு மாதிரி குப்புன்னு ஸ்மெல் அடிக்குமா. அந்த அளவுக்கு ஒரு மாதிரியாக தான் வச்சிருப்பானாம். இப்போது இவங்க எல்லாருக்குமே செமஸ்டர் லீவு வந்திருக்குது. எல்லாருமே அவங்கவுங்களோட ஊருக்கு போயிடுறாங்க. அஞ்சலி, பிரபா 2 பேருமே மதுரைக்கு போயிடுறாங்க. பிரியா சேலத்துக்கு போயிடுறாங்க. மற்ற எல்லா பசங்களுமே அவங்கவுங்களோட ஊருக்கு போனதுக்கப்புறமா அந்த அப்துல்ங்கிற பையனும் அவரோட ஊருக்கு போயிடுறாரு. வீட்டில் ஆதி மட்டும்தாங்க இருந்திருக்கிறான். ஆதிக்கு அவங்களோட வீட்டுக்கு போகவே பிடிக்காதான். தனியாக இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த பையனுக்கு. ஆதி மட்டும்தான் இந்த பேச்சுலர் ஹவுஸில் தனியாக இருந்திருக்கிறான். அடிக்கடி குடிச்சிட்டு கால் பண்ணுவானாங்க பிரபாக்கு மதுரையில் இருக்கும்போது. மச்சான், எனக்கு பயமாக இருக்குடா, இந்த வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்மளை தாண்டி வேறு யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக இல்லைடா, வேறு யாரோ என்னைய பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, எனக்கு ஷையாக ஃபீல் ஆகுது. காலையில் குளிச்சுட்டு வெளியே டவல் கட்டிட்டு வரும்போது யாரோ ஒருத்தவங்க என் பக்கத்துலேயே இருந்து என்னை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுதுடா. இன்னர் போடும்போது கூட எனக்கு ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. டே அப்படிலாம் இல்லைடா, தனியாக இருக்கிற குடிச்சிட்டு இருக்கிற, உனக்கு அப்படி தான் தோணுங்கிற மாதிரி பிரபா காம் டவுன் பண்ணுறாரு. இருந்தாலும் அவர் இதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு குடிச்சிக்கிட்டே கால் பண்ணியிருக்கிறாருங்க. பிரபாவும் மதுரையில் உட்காந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு 11-11:30 மணி இருக்குமா. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே, மச்சான், யாரோ ஒருத்தவங்க டெய்லியும் வந்து காலிங் பெல் அமுக்குறாங்க, கதவை தட்டுறாங்க, வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்கடா, எவனோ கலாய்க்கிறான்னு நினைக்கிறேன், மேல் வீட்டுக்காரன் தான் வந்து இந்த வேலையை பார்க்குறான்னு நினைக்கிறேன். மேலே 2 பேச்சுலர் பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, 45 வயசில், அவங்க யாரோ ஒருத்தவங்க தான் வந்து கதவை தட்டுறதா பிரபா கிட்ட ஆதி சொல்கிறாரு. ஆனால் பிரபாவை பொறுத்த வரைக்கும் ஆதி வந்து குடிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு போதையில் என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறாரு. கதவை யாரை தட்ட போகிறாங்க, யார் வந்து காலிங் பெல் அடிக்க போகிறாங்க, அது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, இவங்க மட்டும்தான் பேச்சுலர், மேலே இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் வயசானவங்க தான், அவங்க பேச்சுலர்னே ஏற்றுக்க முடியாது, 45 வயசு ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது பிரபா ஆதிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே காலிங் பெல்லை அமுக்குறாங்க. இப்போ பிரபா ஆதியை போய் பார்க்க சொல்கிறாரு. ஆனால் ஆதி என்ன சொல்கிறாருன்னா, டேய் உனக்கு ஒரு வேலை இல்லைடா, எப்போ பார்த்தாலும் இப்படி தான்டா பெல் அடிச்சுட்டு ஓடிடுறானுங்கடா, வெளியே போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டானுங்கடா, நான் தனியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஒம்பளுக்குறானுங்க மச்சான்னு சொல்லிட்டு நீ வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இப்போது இந்த சம்பவம் நடந்து பிரபா அதுக்கு அடுத்து 3 நாளுக்கு அப்புறமா பெங்களூருக்கு கிளம்பி வராரு. பெங்களூர் கிளம்பி வந்ததுக்கப்புறமா வேலையாக ஆதிக்கிட்ட கேட்குறாரு, டேய் கரெக்டாக சொல்லி, நீ போதையில் இருந்தியா இல்லை உண்மையாகவே யாராச்சும் ஒருத்தவங்க காலிங் பெல் அமுக்குனாங்களா, நீயும் தானே லைனில் இருந்த, உனக்கும் கேட்டுச்சுல. ஆமாண்டா கேட்டுச்சு, அப்போ நீயே கேளு மச்சான் இருக்கிறாரு. இப்போ பிரபா போயிட்டு மேலே இருக்கிற அந்த பேச்சுலர்ஸ் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் காலிங் பெல் அமுக்கிட்டு ஓடிடுறீங்களா, என்னப்பா லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்க, சின்ன பையன் மாதிரி பேசாதப்பாங்கிற மாதிரி திட்டி அனுப்பியிருக்கிறாங்க. கீழே போயிட்டு இந்த ஃபேமிலிஸ் கிட்டலாம் கேட்குறாரு, யாராச்சும் ஒருத்தவங்க மேலே வந்து காலிங் பெல் அமுக்குனீங்களா, நாங்கள் ஏன்ப்பா மேலே வர போகிறோம், நாங்களாம் மேலேயே வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ தான் பிரபாவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குதுங்க. யாருமே காலிங் பெல் அமுக்கலை, யாருமே கதவை நாக் பண்ணலனா, அப்போ யார் அன்னைக்கு இவர் ஃபோன் காலில் இருக்கும்போது காலிங் பெல் அமுக்கியிருப்பா. ஆதி போதையிலேருந்து சொன்னார்னு சொல்லிட்டு இவர் நினச்சாலும் இவர் லைவாக காலில் இருக்கும்போது தான் யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அமுக்கியிருக்கிறாங்க. இப்போ போய் கேட்டால் யாருமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த நேரத்தில் தான் அஞ்சலி சொல்லாமல் கொள்ளாமல் மதுரையிலேருந்து இவங்களோட பேச்சுலர் ஹவுஸுக்கு டைரெக்டாகவே வந்துடுறாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. இப்போ பிரபா இந்த வீட்டில் நடந்த இந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடுறாருங்க. அதாவது ஆதிக்கு நடந்த விஷயத்த மறைச்சிடுறாரு. ஆதியவும் சொல்ல வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போது இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போகிறது சுற்றுறதுன்னு சொல்லிட்டு நார்மலாக போயிட்டு இருந்துருக்குதுங்க. இந்த டைமில் பிரியா சேலத்தில் இருக்கிறாங்க. இன்னுமே அவங்க லீவ் முடிஞ்சு வரல. இவங்களாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டாங்க. பிரியா லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி தான் வருவாங்களாம். ஸோ சேலத்தில் இருக்கிறாங்க. இப்போ அஞ்சலி, பிரபா இவங்க 2 பேரும் வெளியே சுற்ற போயிடுவாங்களாங்க. ஆதி தனிமை விரும்பி, அவர் வந்து ஒன்று இந்த வீட்டில் தனியாக இருப்பார், இல்லைனா வெளியே எங்கேயாச்சும் போயிடுவாராங்க, குடிச்சிட்டு தான் சுற்றுவாராம். இந்த அப்துல் பையன் இருக்கிறார் இல்லையா, அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாராம். வீட்டில் இந்த பிரிட்டோனை மட்டும்தான் இருப்பாராங்க. அந்த ஜூனியர் பையன் எபி இன்னும் வரல, ஊர்லேருந்து இன்னும் வரல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருமே ஃபோன் போட்டு பிரபா கிட்ட சொல்லுவாராம், டே எங்கடா இருக்கீங்க, தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குடா, ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடா, கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கடான்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அப்போ கூட அஞ்சலி என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சீனியருங்கிற பெரிய ஆள் நினச்சா இப்படி தொடநடிகையாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களே சொல்லுவாங்களாம். ஆனால் பிரபாவுக்கு மட்டும்தான் தெரியும், ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஆல்ரெடி ஆதிங்கிற பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இப்போ இவரும் யாரோ ஒருத்தவங்க நம்மளை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லும்போது பிரபாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. வெளியே காட்டிக்கல, ஏன்னா அஞ்சலி பயந்துருவாங்கங்கிற பட்சத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்களாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக சண்டையாம். அஞ்சலிக்கும் பிரபாவுக்கும் இந்த மாதிரி சண்டை வந்ததே கிடையாதான். மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொன்றுவேங்கிற அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை அடிபட ஆரம்பிக்கும் போது அஞ்சலி அவங்களோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. இப்போ பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, பயந்து போய், ஏன்னா இவங்க இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவசரமாக அன்றைக்கி நைட்டே சேலத்தில் பஸ் ஏறி அடுத்த நாள் காலையிலேயே பெங்களூருக்கு வந்துட்டாங்களாங்க.
அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே அஞ்சலியும் பிரபாவும் தூங்கவே இல்லையாம். மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி கச்ச கச்சன் தாங்க இருந்திருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரியா இவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கீழ் வீட்டுக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தம்பி மேலே வந்து அரச மரத்தோட அந்த விழுது மாதிரி ஏதோ ஒன்று முளைச்சி வந்திருக்குதுப்பா வீட்டுக்குள்ளேருந்து, அதாவது உங்களோட பால்கனியில் பிரபாவோட ரூம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த விண்டோ வழியாக பார்த்தா ஒரு பால்கனி இருக்குன்னாங்க இல்லையா, அந்த பால்கனியில் வேரோட முளைச்சி ஒரு அரச மரத்தோட அந்த விழுது மாதிரி வந்துட்டு இருக்குதாங்க. அதாவது அந்த கட்டடத்துக்குள்ளேருந்தே முளைச்சி வெளியே வந்துட்டு இருக்குதான். அதை வெட்டி போட்டுருங்க, அது இல்லைனா பில்டிங்கே வந்து ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ பிரியாவும் வீட்டுக்கு வந்து அஞ்சலியை திட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் பிரியா தான் வெளியே வந்து பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, இதை வெட்டிடலாம், வெட்டி தூக்கி போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஏய் வெட்டினா எங்கேயாச்சும் உடஞ்சிருச்சுன்னா ஹவுஸ் ஓனர் எதுனா சொல்லுவான், தேவையில்லாமல் பிரச்சனை வரும், ஆல்ரெடி இங்கே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. பிரபா அவங்களோட வீட்டில் கேட்கும் போதும் ஃபோட்டோ எடுத்து வீட்டுக்கு அனுப்பி கேட்கும் போதும் அவங்களோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு அப்படின்னா அது வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சிடும், ஏன்னா நீ மேலே வெட்டி எடுத்தாலுமே உள்ளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குங்கிற மாதிரி நிறைய ஐடியாலாம் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வீட்டில் அந்த அப்துல் பாய் இல்லை. ஹாலில் எப்பயுமே ஒரு முஸ்லீம் பையன் இருப்பார் இல்லையா, அவர் இல்லை. நைட்டு அஞ்சலிக்கும் பிரபாவுக்கும் சண்டை நடக்கும் போதும் அந்த பையன் இல்லை. வீட்டில் இப்போ யார் யார் இருக்கிறாங்கன்னா, அஞ்சலி, பிரபா, பிரியா, பிரிட்டோன்னு அந்த அனிமேஷன் மூவி பார்ப்பான் இல்லையா எபி, அந்த பையன், ஆதி, இவங்க 6 பேர் தான் இருக்கிறாங்க வீட்டில். இவங்க 6 பேருமே நைட்டு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க. என்னென்னா மொட்டை மாடியில் பாயெல்லாம் எடுத்துகிட்டு போய் விரித்து வச்சுட்டு இவங்களுக்கு தேவையான அந்த பியர் அப்புறம் நான்வெஜ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி சின்னதாக அரேஞ்ச் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு அழகாக குடிச்சிட்டு எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. மிட் நைட் 1லேருந்து 1:30 மணி இருக்குமா இவங்க மேலே அந்த குடிக்க ஆரம்பிக்கும் போதே. பார்ட்டி ஆரம்பித்ததே 1லேருந்து 1:30 மணிக்குள்ளே. 2-2:30க்கெலாம் இவங்க கீழே வந்துடுறாங்க. ஏன்னா அஞ்சலிக்கு செம தூக்கம் வருதுங்க. அவங்களும் குடிச்சிருக்கிறாங்க, பியர் குடிச்சிருக்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுங்கிற பட்சத்தில் அவங்களோட ரூமில் போய் தூங்குறாங்கிறாங்க. பிரியா வந்து லைட்டாக தான் குடிச்சிருக்கிறாங்க, அந்த ஆதிங்கிற பையனும் லைட்டாக தான் குடிச்சிருக்கிறான். எல்லாருமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. அஞ்சலி பிரபாவோட ரூமில் தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பிரிட்டோ அண்ணன் வந்து குடிக்கலை, இந்த ஜூனியர் பசங்களோட வந்து குடிக்கிறது கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவாராம், ரூமில் வச்சு குடிப்பாராம். ஸோ தனியாக ரூமில் போய் குடிச்சாரா என்னங்கிறது தெரியல, அவரோட ரூமில் போய் மட்டையாயிட்டாராங்க. இப்போ இவங்க 4 பேர் மட்டும் ஹாலில் உட்காந்து பிரியாவோட லேப்டாப்பில் ஒரு ஹாரர் மூவி பார்க்குறாங்க. லேப்டாப்பை கையில் காலில் இடிச்சிட போதுங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் தள்ளி வச்சுட்டு இவங்க 4 பேருமே காலை நீட்டி செவத்து மேலே சாஞ்சிக்கிட்டு இப்படி உட்காந்து தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மார்ஷல் ஸ்பீக்கர் இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ணலை. மற்றவங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க 2 பேருங்கிற பட்சத்தில் இந்த பிரியா பொண்ணு வந்து அதை யூஸ் பண்ணலை. நார்மலாக அதில் இருக்கிற சவுண்டே கொஞ்சம் சத்தமாக தான் கேட்குமாங்க. அந்த சத்தத்தில் கேட்டுட்டு இருக்கும்போது லேப்டாப்பில் அந்த ஹாரர் மூவி ஆரம்பித்து ஒரு 40 நிமிஷம் இருக்குமாங்க. அந்த படத்தில் வர அந்த ஒரு பொண்ணு சடனாக பின்னாடி திரும்பி பார்க்குமா. அப்படி அது பார்க்கும்போது இப்படி பயங்கரமாக யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்குது. இவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, அந்த படத்தில் தான் அந்த சத்தம் வருது போல். ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க பார்க்காத அந்த பேய் படத்தை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் தான் யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாகவே அதே ஃப்ரேமில் அந்த பொண்ணு திரும்பி பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்குது. இப்போ பிரியா கேட்குறாங்க ஆதிக்கிட்ட, டேய் என்னடா அது பாஸ் ஆகிடுச்சா என்னன்னு தெரியலையே, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா, யாரோ ஒருத்தவங்க சிரித்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. ஆமாண்டி அது இந்த படத்தில் தான் கேட்டுச்சு. இல்லைடா எனக்கு என்னவோ இந்த படத்தில் கேட்ட மாதிரி தெரில, பால்கனிலேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய் லூஸு மாதிரி பேசாத, பிரபா சொல்கிறார், லூஸு மாதிரி பேசாத, உனக்கு வந்து லைட்டாக போதை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இங்கே தான் கேட்டுச்சு, இந்த லேப்டாப்லேருந்து தான் சவுண்ட் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஏன் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிதுன்னு சொல்லிட்டு கிட்டக்க வந்து பிரியா அந்த லேப்டாப்பை வந்து தொட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சீன்லேயே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆகிருக்குது. இவங்க எல்லாருமே அந்த லேப்டாப்பை விட்டு ஒரு 2 இன்ச்சு தள்ளி தான் உட்காந்துருக்குறாங்க, கை கால் படாத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அந்த லேப்டாப்பை பாஸ் பண்ணது? அந்த லேப்டாப்பில் பாஸ் ஆனதுக்கப்புறமா தான் சிரிக்கிற சத்தமும் கேட்டிருக்குது. இது ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பயத்தை கொடுத்துருக்குதுங்க. மிட் நைட்டு 3 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது, ஹாலில் வச்சு நடக்குது. பிரியாவுக்கு ஒரு மாதிரி பயம் அதிகமாகுதுங்க. இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க வெளியேருந்து தான் அந்த சத்தம் வந்துச்சுன்னா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் எல்லாருக்கும் புரிய வைக்கிறாங்க. பிரியா இங்கே பாரு பாஸ் ஆகிடுச்சுடா, பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சத்தம் கேட்டிருக்குது, வெளியே தான் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 4 பேருமே எந்திரிச்சு பால்கனிக்கு போகிறாங்க. யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஆதி பிரியாவை திட்டுறாரு, இங்கே பாரு லூஸு மாதிரி பேசாத, அதில் தான் கேட்டுச்சுன்னு சொல்கிறேன்ல, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அகைன் அதே பால்கனியில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி யாரோ ஒருத்தவங்க இப்படி சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிருக்கிறாங்க. இப்போது அந்த பசங்களுக்கும் பிரியாவுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. நான் தான் சொன்னேன்ல, யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க சிரிச்சாங்க. இப்போ ஆதிக்குள்ளேயும் ஒரு பயம் வருதுங்க. ஆல்ரெடி அந்த பையன் இந்த வீட்டில் தனியாக இருக்கும், யாரோ ஒருத்தவங்க இந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரிலாம் சொன்னார் இல்லையா பிரபாவுக்கு ஃபோன் பண்ணி. இப்போ அவருக்குமே ஒரு பயம் வருது. பிரபாவை ஒரு மாதிரி பயந்து போய் பார்க்கும்போது
பிரபா தான் எல்லாரையும் காம் டவுன் பண்ணுறாரு. இங்கே பாரு, மேபி கீழே இருக்கிற ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தர் கூட சிரிச்சிருக்கலாம், இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. 3 மணிக்கு யாரா சிரிப்பா, அது ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்காக நம்ம பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரி டைமிங்கில் யாரா சிரிப்பா. இந்த சத்தம் பிரபாவோட ரூம்லேருந்து தான் வந்திருக்குது. பிரபாவோட ரூமில் 2 விண்டோவுமே ஓப்பனில் தான் இருக்குது. உள்ளே தூங்கிட்டு இருக்குது அஞ்சலி. அஞ்சலிக்கு எதனா ஒன்று ஆயிருக்குமோ, அஞ்சலி தான் இல்லைனா சிரிச்சிருப்பாளோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு எல்லாருமே உள்ளே ஓடி வந்து பார்க்குறாங்க. அஞ்சலி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மட்டை. இப்போ பிரபா என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் எல்லா ரூம்லேயும் வந்து லைட் ஆஃப் பண்ணுங்க, எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம லேப்டாப்பை ஆன் பண்ணுவோம், அகைன் சவுண்டு கேட்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமில் உட்காந்து மறுபடியும் படத்தை ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காகனா, இவங்க எல்லாருமே எல்லா ரூம்லேயும் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும் போது தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்துச்சு. மறுபடியும் அந்த சத்தம் வரும்போது இப்போ இவங்களோட கவனம் எல்லாம் அது எங்கேருந்து வருதுங்கிறத பார்க்குறதுல தான் இருந்திருக்குது. அதே மாதிரி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போது படத்தை ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே அது பாஸ் ஆகிருக்குதுங்க. அதுவாகவே பாஸ் ஆகிருக்குது. அது போக வெளியே பயங்கரமாக அந்த சர்க்காஸ்டிக் ஸ்மைல் கேட்டிருக்குதுங்க. இந்த தடவை உள்ளே தூங்கிட்டு இருந்தார் இல்லையா பிரிட்டோன்னு சீனியர், அவரே எந்திரிச்சு வெளியே வராரு. ஏய் என்னடா ஆச்சு, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, யாரா அது இப்படி சிரிக்கிறது இந்த இடத்துலன்னு சொல்லிட்டு வந்து கேட்கும் போது தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அவருக்கும் தூக்கம் போச்சுங்க. மறுபடியும் இவங்க வெளியே போய் பால்கனியில் நிற்கிறாங்க. பால்கனியில் நிற்கும் போது நல்லாவே கேட்குதாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்களாம், ஏதோ ஒன்று பேசுகிறாங்களாம். இந்த தடவை சிரிப்பு மட்டும் கிடையாது, ஏதோ ஒன்று இவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க. ஆனால் அது என்ன வார்த்தை என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு புரியலை. யாருமே தூங்கலை, எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்து வந்துருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அஞ்சலி எந்திரிச்சதுக்கப்புறமா நடந்தது எல்லாத்தையுமே பிரபாவும் பிரியாவும் அஞ்சலி கிட்ட சொல்லும் போது அஞ்சலி நம்பவே இல்லையாங்க. டேய் சும்மா கதை விடாதீங்கடா, நான் குடிச்சிட்டு படுத்துட்டேங்கிறக்காண்டி காலையில் என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பிரபா அழுத்தி சொல்கிறாரு, இங்கே பாரு நான் பொய் சொல்ல மாட்டேன் உனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் அழுத்தி சொல்லும் போது தான் அவங்களுக்கு புரியுது. ஏன்னா பிரபா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொய் சொல்ல மாட்டாராம் அஞ்சலி கிட்ட. அதனாலேயே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க, ஒருவேளை உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இந்த டைமில் தான் பிரபா அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பொண்ணுங்க வீட்டுக்கு வரது இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தெரியாதாங்க. பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி நைட்டு ஒரு சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு, நடந்த எல்லா மனுஷத்தையும் சொல்லும்போது மேபி அந்த அரச மரம் அந்த வேர் வந்து வீட்டுக்குள்ளே வளரக்கூடாதுடா, அந்த மாதிரி வீட்டுக்கு வெளியே வளர்ந்துச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை உடனே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திரு, இல்லைனா அதை மொத்தமாகவே வெட்டி எடுக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது போக இவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா நைட்டு, அன்னைக்கு ஏதோ ஒரு மெயினான ஒரு அமாவாசையாங்க. அதனால தான் உங்களுக்கு அமானுஷ்யமாக அந்த மாதிரி ரூமில் நடந்திருக்குது. சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் சாம்பிராணி புகைலாம் போடுங்க, சாமி பாட்டெல்லாம் போட்டு கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி பிரபாவோட அம்மா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்களாங்க. பிரபாவோட அம்மா சொன்ன மாதிரியே வீட்டில் மஞ்சள் தண்ணிலாம் தெளிச்சிருக்காங்க. சாமி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சு பூவெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6-6:30 மணி இருக்குமாங்க. வீட்டில் பிரியா இல்லை, அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அதாவது பிஜியில் தங்கியிருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு வீடு மாதிரியான அமைப்பு தானா, அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க பிரியா. இப்போது இந்த பேச்சுலர் ஹவுஸில் அஞ்சலி வெளியே இருக்கிற அந்த காமன் டாய்லெட் இருக்கு இல்லையா இவங்க ரூமுக்கு பக்கத்துலேயே, அங்கே ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது பால்கனியில் இந்த பிரிட்டோன்னு இருக்கிறார் இல்லையா சீனியர், அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு. பாத்ரூம்குள்ளே உட்காந்துருக்கிற அஞ்சலிக்கு ஒரு சத்தம் கேட்குதுங்க. இப்படி யாரோ ஒருத்தவங்க செவத்தில் ஓங்கி குத்துனாங்கனாலோ இல்லை ஒரு சுத்தியில் வச்சு ஆணி அடிக்கும் போது ஒரு அதிர்வு இருக்கும் இல்லையா, அந்த சத்தம் இருக்கும் இல்லையா, அதாவது இவங்களோட தலைக்கு பின்னாடி தான் கேட்குது. பின்னாடி இருக்கிற செவத்தில் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி பால்கனிலேருந்து ஓங்கி குத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குதுங்க. அந்த அதிர்வை இவங்களால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இவங்க ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது பிரபா ஹாலில் தான் உட்காந்துருக்கிறாரு. அவர்கிட்ட போய் சொல்லலான்ட்டு போகும்போது இவங்களோட சீனியர் பிரிட்டோன்னு உள்ளே வராரு. பால்கனி டோர் வழியாக உள்ளே வந்து, என்னாச்சுமா, எதனா பிரச்சனையா, நீ தான் அழுதுட்டு இருக்கியா, ஏமா பயங்கரமாக அழுதுட்டு இருந்த, என்னாச்சு மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டையான்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்டிருக்கிறாரு. அஞ்சலிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிருக்குதுங்க. என்னென்ன சொல்கிறீங்க, நான் அழுகலையேன்னு, வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அஞ்சலி மட்டும்தான், பிரியாவும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் அவருக்கு பயங்கரமாக கேட்டனால தான் பதறி போய் அவர் உள்ளே ஓடி வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது பின்னாடி ஹேமரை வச்சு யாரோ ஒருத்தவங்க ஓங்கி குத்துற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ பயங்கரமாக அதிர்வு அந்த சத்தம் கேட்டிருக்குது. அதனால தான் இவங்களும் கேட்கலாம்னு சொல்லிட்டு பிரபா கிட்ட வந்திருக்கிறாங்க. இந்த ரெண்டுத்துக்குமே காரணம் யாருங்கிறது தெரியலையாங்க. ஒருவேளை கீழ் வீட்டில் இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க ஹேமரை வச்சு அதாவது சுத்தியில் வச்சு ஆணி அடிச்சிட்டு இருந்திருக்கலாம், இல்லை வேற எதனா ஒரு பொண்ணு அழுதுருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களே காம் டவுன் பண்ணிவிட்டு அந்த பேச்சை அப்படியே விட்டுறாங்க. சாமியை கும்பிட்டுருக்குறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி ஆகுது. பிரியா ஃபோன் போட்டு இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவசரமாக வரேங்கும் போது இப்போது
பிரபா என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆஸ் யூஸ்வல் இவங்களுக்குள்ள நடக்கிறது தானா. எப்பயுமே அந்த பொண்ணு வந்துட்டு 10 மணிக்கு மேலே தான் வருவாங்களாம். சில நேரம் வந்துட்டு 12 மணிக்கெலாம் வந்துட்டு கால் பண்ணுவாங்களாம். பிரபாவோ இல்லை யாருன்னா ஒரு பசங்க தான் போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வருவாங்களாங்க. இப்போது பிரபா 1 மணிக்கு பிரியாவை பிக்கப் பண்ணுறதுக்காக அவங்களோட ஹாஸ்டலுக்கு போயிடுறாரு. அதாவது அவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டில் அஞ்சலி, அந்த பிரிட்டோன்னு, ஆதி, அப்புறம் அந்த அனிமேஷன் பார்ப்பான் இல்லையா எபி, இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த அப்துல் பாய் இன்னுமே வீட்டுக்கு வரலைங்க. இப்போது அந்த அனிமேஷன் பார்க்குற எபிங்கிற பையன் எப்பவும் போல் பியர் குடிச்சிட்டு அவனோட உலகத்துக்கு போயிட்டாங்க. ஃபுல்லாக ஹெட்ஃபோன் போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அனிமேஷனுக்குள்ளே போயிட்டான். ஆதி மிட் நைட்டு 1 மணிக்கு பீஃப் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறானாங்க ஹாலில் உட்காந்து. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குது. ஏன்டா மிட் நைட்டு எவனாச்சும் ஒருத்தன் பிரியாணி, சரி பிரியாணி கூட ஒரு பீஃப் பிரியாணி எவனாச்சும் ஒருத்தன் ஆர்டர் போட்டு அதுவும் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவானடா, சும்மாவே இந்த வீட்டில் எதோ அலைஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ வேற இதில் பீஃப் பிரியாணி நடு வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டிட்டு பால்கனிக்கு போயிருக்கிறாங்க. இப்போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு அழுகுரல் கேட்குதுங்க. ஏன்னா பிரபாவோட ரூமில் இருக்கிற அந்த 2 விண்டோவுமே ஓப்பனில் தான் இருக்குது. அஞ்சலி பால்கனியில் நிற்கிறாங்க. பால்கனிலேருந்து நல்லாவே கேட்கும். இவங்களோட விண்டோ வழியாக இவங்க ரூம்குள்ளே தான் யாரோ ஒருத்தவங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. மெதுவாக எட்டி பார்க்குறாங்க அஞ்சலி, யாருமே இல்லை. ஆனால் அழுகுரல் பயங்கரமாக கேட்குது. வேகமாக உள்ளே ஓடி வந்து பார்க்கும்போது ஆதி பையன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்குமே இந்த சத்தம் கேட்டிருக்குது. அது போக ஆல்ரெடி அந்த பிரிட்டோங்கிறவர் அவர் ஆளை நினச்சி குடிச்சிட்டு ஆளில் உட்காந்து குழம்பி இருக்கிறாரு. என் ஆள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அப்படிமா இப்படிமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி அருவையாக ரொம்பமாக தான் இருந்திருக்குது. இருந்தாலும் கேட்டுக்கிட்டு சரிண்ணே ஓகேண்ணே விடுனே, அப்பயே வேணான்னு சொன்னேன் கேட்டியானே அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கிறாங்க. இப்போது இவங்க எல்லாருக்குமே இந்த அழுகுரல் கேட்டிருக்குதுங்க. வீட்டுக்குள்ளே ஹாலில் வந்து நிற்கும் போது அந்த அழுகுரல் நின்றுது. இந்த அழுகுரல் எங்கேருந்து வந்துச்சு? உண்மையாகவே கீழேருந்து வருதா, இல்லை வீட்டுக்குள்ளேருந்து தான் வருதா, இல்லை பால்கனிலேருந்து வருதான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். கிச்சன் பால்கனி ஓப்பன் பண்ணி வெளியே போய் பார்க்குறாங்க. ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. மிட் நைட் 1:30 மணி. அஞ்சலி நின்று அந்த பால்கனிக்கு போய் பார்க்குறாங்க. யாருமே இல்லை, மயான அமைதியாக இருக்குது. அவங்களோட டெக்னிக் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஹாலில் உட்காந்து பார்க்கலாம், யாராச்சும் வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போயிட்டு, இந்த பிரிட்டோன்னு இருக்கிறார் இல்லையா, பிரிட்டோனனும் அந்த அனிமேஷன் மூவி பார்க்குற பையன், அந்த பையனோட ரூம்குள்ளே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா அந்த பையன் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆயிடுறான். எல்லாருமே லைட் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. கையில் டார்ச் லைட் வச்சிருக்காங்க ஃபோனில். இப்போ அந்த அனிமேஷன் படம் பார்க்குற அந்த பையன் இருக்கிறான் இல்லையா எபி, அவனோட ரூம்குள்ளே தான் நிற்கிறாங்க. அந்த பையனை படம் பார்க்க விடாமல் இப்போ தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. காரணம் இந்த அழுகுரல் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணுண்டான்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டியிருக்கிறாங்க. அந்த பையன் காண்டாகி கத்துறாங்க, யார்ரா எதுக்குடா வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க, உங்களுக்கு வேறு இடமே இல்லையாடா, யார்ரா அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக கத்திருக்கிறாங்க டென்ஷனில். இப்போது அஞ்சலியும் இந்த பசங்களும் சேர்ந்து அந்த பையனை காம் டவுன் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த அழுகுரல் கேட்குது. அதோடு சேர்த்து ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. லைக் அஞ்சலி அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, மட்டையாகி படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களுக்குலாம், இந்த பிரியாங்கிற பொண்ணுக்கும் மற்றவங்களுக்குலாம் கேட்டுச்சு இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர மாதிரியே சொல்லி அழுகிறாங்க, எங்கே அழுகிறாங்கன்னு. அதே மாதிரியே இப்போ அந்த சத்தம் கேட்குது. லைவாக அஞ்சலியும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. பயந்து போய் எங்கேருந்து கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹாலில் எல்லா லைட்டையும் போட்டுறாங்க. ஹாலில் கேட்கல, வெளியே இருக்கிற அந்த பால்கனியில் தாங்க கேட்குது. பிரபாவோட ரூமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பால்கனியில் தான் கேட்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பால்கனியாக. அந்த பால்கனி வழியாக பார்த்தா தான் கீழே இருக்கிற ரூம்லாம் தெரியுமா. இப்போது அந்த பால்கனிக்கு போனதுக்கப்புறமாவும் பயங்கரமாக அழுகிற சத்தமும் கூடையே ஏதோ ஒரு முணங்கி ஏதோ சொல்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டே இருக்குது. காண்டாயி இவங்க எல்லாருமே, அஞ்சலி உட்பட எல்லாருமே கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக திட்டி சிரிக்கிறாங்களாம். யாரா நீங்கள், எதுக்கடா இங்கே வந்தீங்க, எதுக்கடா எங்களோட உயிரை வாங்குறீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சிரிச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால இவங்க சிரிச்சாங்களாங்க. ஒருவேளை தனியாக யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டோன்னே. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தனால எங்களுக்கு தெரியலை. அதோட பயந்துட்டு இவங்க 4 பேருமே வீட்டுக்குள்ளே இருந்தால் சேஃப் கிடையாது, மிட் நைட் 2:30 மணிக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு ஓடிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி ஓடி போயிருக்கிறாங்க. வீட்டை தாண்டி அந்த ஏரியாவோட முக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டோன்னு நின்று பின்னாடி திரும்பி பார்த்துருக்கிறாரு. இவங்களும் அதே இடத்துல நின்று எல்லாருமே அவர் எங்கே பார்க்குறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவங்களோட வீட்டோட பால்கனியில் அந்த டோர் வந்து யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க நல்லா ஞாபகம் இருக்குது, 2 டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது லாக் போடல, க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. காற்றுக்கு கூட மூவ் ஆகிருக்கலாம், ஆனால் இது காற்றுக்கு மூவ் ஆன மாதிரி தெரியலையாங்க. யாரோ ஒருத்தவங்க பொறுமையாக ஓப்பன் பண்ணி உள்ளே நிற்கிறாங்களாம். யாரோ ஒருத்தவங்க அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. அது உண்மையாகவே ஒரு கருப்பு கலர் உருவமா இல்லை எதனா ஒரு ஷேடோவாங்கிறது இவங்களுக்கு தெரியலையாங்க. ஆனால் இந்த ஆதி பையன் என்ன சொல்கிறான்னா, அந்த பீஃப் பிரியாணி சாப்பிட்டான் இல்லையா, அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அது ஒரு உருவம் தான், அது இங்கே தான் இருக்குது, ஆரம்பத்துலேருந்தே இதுதான் என்னையும் பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, அது ஒரு உருவம் தாங்கிற மாதிரி சொல்லும்போது ஆல்ரெடி எல்லாருமே கொஞ்சம் குடிச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாரோட கண்ணுக்குமே அது ஒரு உருவமாக தாங்க தெரிஞ்சிருக்குது. இந்த உருவத்தை பார்த்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி உறைஞ்சி போய் தெரிச்சு ஓடி இருக்கிறாங்க. ஆப்போசிட்டில் ஓடி இருக்கிறாங்க. அதாவது இவங்க போக வேண்டிய மெயின் ரோடு சைடில் போகாமல் ஆப்போசிட்டில் ஓடிட்டு
இவங்க வீட்டை தாண்டி ஒரு 2 வீடு தாண்டி போகும்போது அஞ்சலிக்கு ஞாபகம் வருது, ஐயோ பிரபா வேற பிரியாவை கூப்பிட போயிருக்கிறான், நேராக வீட்டுக்குள்ளே போயிட போகிறான்டா, அவனுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஆதி கிட்ட சொல்லும்போது ஆதி கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்கும் போதே பிரபாவே கால் பண்ணுறாரு ஆதிக்கு. அட்டன் பண்ணி மச்சான் வீட்டுக்கு மட்டும் போயிடாதன்னு சொல்கிறதுக்குள்ளேயே அவர் வந்து இவங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. பிரபா வந்து ஆல்ரெடி பிரியாவை கூப்பிட்டுக்கிட்டு மாடிக்கு வந்துட்டாராம், அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டாராம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வெளியே நின்றுக்கிட்டு டேய் டோரை ஓப்பன் பண்ணுங்கடா, வெளியே தாண்டா நிற்கிறேன்னு சொல்லிட்டு பிரபா கால் பண்ணியிருக்கிறாரு ஆதிக்கு. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. ஏன்னா இவங்க அந்த ரூமை வந்து லாக் பண்ணவே இல்லை, சும்மா தான் சாத்தி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவங்களோட வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது. ஆனால் மெயின் டோரை யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு உள்ள இருந்து லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிரபாவால் ஓப்பன் பண்ண முடியலை. அதுக்கு தான் வீட்டுக்குள்ளே பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே மறுபடியும் மேலே ஓடி போயிருக்கிறாங்க. ஓடி போயிட்டு கதவை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி தள்ளும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோரே ஓப்பன் ஆயிருக்குது. இப்போ பிரபாவும் பிரியாவும் ஒரு மாதிரி கோவிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரி வந்திருக்கிறாங்க. லைக் இவங்க மேலெல்லாம் திருநீராக இருக்குது, திருநீர் பூசி இருக்கிறாங்க, குங்குமம்லாம் வச்சிருக்காங்க, கையில் எலுமிச்சம்பழம் வச்சிருக்காங்க. அது போக எல்லார் கையிலுமே எலுமிச்சம்பழம் கொடுக்குறாங்க. அஞ்சலியோட கையிலையும் பிரியா ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து மஞ்சள் துணியில் கட்டி அதில் மேலே குங்குமம்லாம் வச்சு கையில் கொடுத்து இதை உன் கையிலேயே வச்சுக்கோ, எக்காரணத்தை கொண்டையும் கீழே வச்சிடாத, இந்த வீட்டை விட்டு கிளம்புற வரைக்குமே எல்லாருமே கையில் வச்சுருங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் யாருமே இருக்க வேணாம், எல்லாருமே பார்த்தாச்சு, எல்லாராலையுமே இந்த வீட்டில் பேய் இருக்குங்கிறத சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனால் இந்த வீட்டில் இருக்கணும், நீங்கள் நைட் இருந்தோன்னா கண்டிப்பாக எதனா ஒரு பிரச்சனை வரும், யாராச்சும் ஒருத்தருக்கு உயிருக்கு ஆபத்து வருங்கிற பட்சத்தில் நான் என்னோடய வீட்டில் சொல்லிட்டேன். அதாவது பிரியா தங்கியிருக்கிறாங்க இல்லையா, அது ஒரு பெரிய தனி வீடாங்க. அங்கே 2-3 பொண்ணுங்க தான் இருக்கிறாங்க மொத்தத்துக்கே. அது போக எக்ஸ்ட்ராவே 2 ரூம் இருக்குது, வார்டன்லாம் கிடையாது, இந்த பொண்ணுங்களுக்குள்ளே பேசிக்கிறது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் ஓகே சொல்லிட்டாங்க 2 பொண்ணுங்களுமே. இப்போ அந்த பசங்க எல்லாருமே அங்கே கூப்பிடும்போது எல்லாருமே வரேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரிட்டோன்னு இருக்கிறார் இல்லையா, அவர் மட்டும் இல்லை 3 மணி ஆயிடுச்சு, இன்னொரு ஒரு 3 மணி நேரம் தானே, நம்ம ஏன் தூங்கணும், இந்த வீட்டிலே இருக்கலாம், நம்ம ஏன் நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போகணும், நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லூசு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாராங்க. அவர் தான் இந்த வீட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அது போக அந்த அழுகுறலையும் அவர் கேட்டிருக்கிறாரு. அது போக கீழே எல்லாருமே ஓடி போகும்போது பால்கனியில் ஒரு உருவத்தையும் அவர் தான் கூப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த வீட்டிலே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அடம்பிடிக்கணும். அவர் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கிறாராங்க. அவர் அவராகவே இல்லையா. கையில் கொடுத்த எலுமிச்சம்பழத்தை பெட்டில் வச்சுட்டு எந்திரிச்சு போகிறாராம், பால்கனிக்கு போகிறாராம், தம் அடிக்கிறாராம், மறுபடியும் உள்ளே வராராம், மறுபடியும் ஒரு மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கிறாராம். அவரோட மொழியே சரியில்லையாம். இப்போது இவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, அவர் இங்கேயே இருக்கட்டும், நம்மளாம் வந்து அங்கே போயிடலாங்கும் போது அஞ்சலி அதெல்லாம் கிடையாது, எங்கள் அண்ணன் வந்தால் தான் நானும் வருவேன், பிரிட்டோன்னு வந்தால் தான் நானும் வருவேன், இல்லைனா நானும் இங்கேயே இருக்கிறேன், எல்லாருமே இங்கேயே இருப்போம், அவர் சொல்கிற கரெக்டு தான், பேசாமல் இங்கேயே இருந்துடலாங்கிற மாதிரி லூசு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரபாக்கு கோபம் வந்து அறையாத குறையா அஞ்சலியை திட்டுறாரு. இங்கே பாரு லூசு மாதிரி பேசாத, அந்த ஆள் தான் கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்னா, நீ தேவையில்லாமல் இங்கேயே இருந்து எதனா ஒன்று ஆச்சுன்னா பரவாயில்லையா, சரி ஓகே. ஆதி என்ன சொல்கிறான்னா, ஓகே மச்சான் நீங்களாம் அடிச்சுக்காதீங்க, நான் வேணா அந்த ஆள் கூட இருக்கிறேன், இங்கே நீங்கள் எல்லாருமே கிளம்புங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு ஒரு 3 மணி நேரம் தான். அவர் சொல்கிற மாதிரியே நாங்கள் தூங்கலை, ஹால்லேயே உட்காந்து எதனா ஒரு படம் பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே டைம் போயிடும்னு சொல்லிட்டு பிரிட்டோன்னு எவ்வளவோ கம்பல் பண்ணி பிரியாவும் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணே ஒரு தனி ரூமை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, அட்டாச் பாத்ரூமும் அங்கேயே இருக்குது, உங்களுக்கு வந்து பாத்ரூம் தானே ஒரு மாதிரி அனீசியாக இருக்கும், அட்டாச் பாத்ரூமோடய ஒரு தனி ரூம் இருக்குது, அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியுமே அவர் வரலை. இப்போ அந்த ஆளை மட்டும் வீட்டில் விட்டுட்டு ஆதியும் கூட விட்டுட்டு மற்றவங்க எல்லாருமே கிளம்பி அந்த பொண்ணுங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் அஞ்சலிக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. பிரியா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ரூம்மேட் ஒரு பொண்ணு அஸ்ஸாம்லேருந்து வந்த பொண்ணாங்க. பொதுவாகவே இந்த அஸ்ஸாம் சைட்லலாம் இந்த பேய் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அதிகப்படியாக நடக்குங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்குறோம் அதை பற்றி. இப்போ அந்த அஸ்ஸாம்லேருந்து வந்த பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டாளுங்க, அதாவது அவங்க அம்மா அவங்களோட வம்சாவளி எல்லாமே பேய் ஓட்டுறது, அந்த மாதிரியான அந்த செய்வன சூனியை வைக்கிறது எடுக்கிறது இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாங்க. அந்த அஸ்ஸாம் பொண்ணு தான் பிரியா கிட்ட சொல்லி அஞ்சலி வந்து அந்த ரூமில் இருக்கக்கூடாது, உடனே அஞ்சலி எங்கே கூட்டு வந்துருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிரியா தான் எல்லா பசங்களையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரிட்டோ இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து நீ ஒரு பாண்டிங்கில் இருக்கவே கூடாது, அவர் கூட நீ சேரவே கூடாது, அவர் கூட சேர்ந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் உங்கள் ரூமில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. பிரிட்டோ கூட சேர்ந்ததுக்கும் அதுவும் அண்ணங்கிற ஒரு முறையில் தான் இவங்க வந்து பேசுனாங்க பழகுனாங்க, அதனால எப்படி இவங்களுக்கு வந்து ஒரு அமானுஷம் நடக்கும். இப்போ தான் அஞ்சலிக்கு ஒவ்வொன்றா விளங்க ஆரம்பிக்குதுங்க. ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பிரிட்டோங்கிறவர் கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா வெளியே நின்று பால்கனியில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஷெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நிழல் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு அடுத்து தான் இவங்களோட வீட்டில் அமானுஷத்துக்கு மேலே அமானுஷமாக நடக்க ஆரம்பிச்சிருக்குது. நிம்மதியாக தூங்கியே பல நாட்களாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எதனாலும் காலையில் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூக்கம் வந்திருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தூக்கம் இவங்களுக்கு வந்ததே கிடையாதான். அடிச்சு போட்ட மாதிரி தூங்கி இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கிறாங்க அஞ்சலி, பிரபா எல்லாருமே, பிரியா உட்பட. இப்போ தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது,
பிரபாவோட ரூமில் இருக்கிற வரைக்கும், அந்த பேச்சுலர் ரூமில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கமே வராது, கரெக்டான தூக்கமே வராது. அது போக தூங்கி எந்திரிச்சாலுமே அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலி இருக்கும். இப்போ அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா வேற ஒரு ரூமில் வந்து படுத்து தூங்கினதுக்கப்புறமா காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகிருக்குது. பிரபா, அஞ்சலி, பிரியா, எபி இவங்க எல்லாருமே வெளியே வந்து ஒரு கோவிலுக்கு போகலாம், இல்லை தர்காவுக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு பிளான் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவினிங் 4-4:30 மணி வரைக்கும் போகவே விடலையாங்க, போகவே முடியலையாங்க. எதனா ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குமா, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போது பிரபா என்ன பண்ணுறாருனா, இவங்க தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹனுமன் கோயில் இருக்குதான். அந்த ஹனுமன் கோயிலுக்கு பிரிட்டோவையும் ஆதியையும் கூப்பிடுறாரு. ஆனால் பிரிட்டோ என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு என்னாலாம் வர முடியாதுரா, இப்போ எப்படா என்னால் கோயிலுக்கு வர முடியும் அப்படி இப்படின்னு சப்ப காரணமாக சொல்கிறாராம். அதாவது சொல்லணுமேன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மாதிரி காரணங்களாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ ஆதிக்கிட்ட பிரபா என்ன சொல்கிறாருன்னா, அவன் வரலன்னா விடுறா, நீ கிளம்பி வாடா ஹனுமன் கோயிலுக்கு, நிறைய விஷயங்கள்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆதியும் சொல்கிறாரு, நானும் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசணும் வச்சு, நைட்டு இந்த வீட்டில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்துச்சு, நான் தூங்கவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ ஆதிக்காக எல்லாருமே ஹனுமன் கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆதி அந்த ஹனுமன் கோயிலுக்கு வந்ததும் ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து போய் படபடன்னு வந்து, டேய் எதுக்குடா என்னை அந்த ஆள் கூட விட்டுட்டு வந்தீங்க, நான் தெரியாதனமா சொல்லிட்டேன்டா, அந்த ஆள் கூட இருக்க எனக்கு பிடிக்கலடா, நானும் உங்க கூடயே வந்துடுறேன்டான்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது நைட்டு முழுக்க அவருக்கு தூக்கமே வரலையாங்க. 3 மணி நேரம் தானே முழிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தானே பிரிட்டோ சொன்னாரு, அதை நம்பி தானே ஆதி இருந்தான். ஆனால் ஆதியை கூப்பிட்டுக்கிட்டு அவரோட ரூம்குள்ளே போயிருக்கிறாருங்க. வாடா பேசாம படுத்து தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாரு. இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பொய்யிடா, அவங்க தான் நம்புறாங்கன்னா நீ ஏன் அதெல்லாம் நம்புற, இங்கே பாருன்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் என்னென்னமோ எடுத்து காட்டியிருக்கிறாருங்க. இவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாரு. ஆல்ரெடி ஆதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு சிரிப்பு சத்தம், அழுக சத்தம், அது போக நிறைய அமானுஷங்கள்லாம் இவங்களுக்கு நடந்ததும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதுக்கு இருந்தாலும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், வீட்டில் பேய் இருக்குது அமானுஷம் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுமே, எதுக்கு இப்போ மழுப்ப பார்க்குறான், இந்த வீட்டை விட்டு போக வேணாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆதிக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருந்திருக்குதுங்க. இந்த நேரத்தில் பிரிட்டோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறாரு. ஆதிக்கு தூக்கம் வரலை, ஆதியால் மூச்சு விட முடியலையாங்க. ஒரு மாதிரி மேலே யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்கிற வெயிட்டை அவரால் ஃபீல் பண்ண முடியுது. முகமெல்லாம் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க உட்காந்து நெஞ்சு அமுக்கிற மாதிரியும் மூச்சு விட முடியாமல் திணறிக்கிட்டு பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டோட ஹாலில் இந்த அஞ்சலியும் பிரியாவும் கன்னடத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக கன்னடத்தில் பேச தெரியாது. பிரியாவோட வாய்ஸில் கன்னடத்தில் அஞ்சலியை திட்டிகிட்டு இருக்கிறாங்களாம். திட்டுறது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சலி கன்னடத்தில் சாரி கேட்டு அழுகுறாங்களாம். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுண்ணே. யார் அஞ்சலி சொல்கிறாங்க என்கிட்ட இப்போது இன்ஸ்டாகிராமில் சொல்லும்போது, இந்த ஸ்டோரி சொல்லும்போது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆப்போசிட்டாக வேணால் நடக்கும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் தௌலத்தான ஒரு ரவுடி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் போல்டான பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். பிரியா தான் இவங்ககிட்ட திட்டு வாங்குவாங்களாம். பிரியா இவங்களை திட்டினாங்கன்னா அவங்கள உண்டில்னு ஆக்கிடுவாங்களாம். அது போக இவங்களுக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக கன்னடமும் வராது. இப்போது ஆதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஏன்னா ஹாலில் யாருமே இல்லை, மெயின் டோர் லாக்கில் இருக்குது. ஆதியும் பிரிட்டோவும் மட்டும்தான் அவங்களோட வீட்டிலேயே இருக்கிறாங்க, அவங்களோட ரூமில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளியே ஹாலில் யார் 2 பொண்ணுங்க பேசி அழுதுகிட்டு இருக்கிறாங்க கன்னடத்தில். இந்த அழுகுரல் ஆல்ரெடி கேட்ட அழுகுரலோட சிமிலியராக ஒத்து போகுதுங்க. நைட்டு முழுக்க ஆதிக்கு தூக்கம் இல்லாமல் முழிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாரு. காலையில் எந்திரிச்சதுமே பிரபா ஃபோன் பண்ணதும் அந்த பிரிட்டோங்கிறவர் வரலன்னதும் ஆளாக இப்போ ஹனுமன் கோயிலுக்கு ஓடி வந்திருக்கிறாருங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவங்களோட ரூமுக்கு வந்து தான் அந்த பையன் தூங்கியிருக்கிறான். இப்போ ஆதி, பிரபா, அஞ்சலி, பிரியா, அப்புறம் எபி எல்லாருமே ஹனுமன் கோயிலில் போயிட்டு அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, பூசாரி கிட்ட, ஐயா இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு, ஒருத்தர் மட்டும் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த வீட்டில் பேய் இருக்குங்கிறத எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, வெளியே போகலான்னு சொன்னால் அவர் மட்டும் வரமாட்டாரு, அவனை வந்து எப்படியாச்சும் நீங்கள் பொய் சொல்லியாச்சும் இந்த கோவிலுக்கு கூட்டுவாங்கப்பா, இந்த கயிறை நீங்கள் எல்லாருமே கட்டிக்கோங்க, அவுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கயிறை கட்டி விட்டுருக்கிறாரு. அது போக அவனோட கையிலேயே போயிட்டு இந்த கயிறையும் கட்டி விட்டுருங்க, அதுதான் அவனோட உயிரை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி எப்படியாச்சும் அவனை ஏமாற்றி இங்கே கூட்டு வந்துருங்கப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாருங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பேச்சுலர் ஹவுஸை காலி பண்ணுறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த டைமில், அதாவது இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது ஏப்ரல் மந்த்து, இவங்களுக்கு 4th செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, அந்த காலேஜ்லேயே இவங்க ஃபைன் கட்டி தான் எக்ஸாமே எழுதுவாங்களாம். போக இப்போ இந்த வேலையாக அவங்களோட வீட்டுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களால எக்ஸாமில் கவனம் செலுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பிரியாவோட வீட்டிலேருந்தே எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வர மாதிரி பிளான் பண்ணி எக்ஸாமுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் அந்த பிரிட்டோங்கிற ஆள் என்ன பண்ணுறாருன்னா அங்கே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு.
மேல் வீட்டில் கீழ் வீட்டிலலாம் போயிட்டு இந்த வீட்டில் பேய் இருக்கிறதா சொல்கிறாங்க, அதனால தான் எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, சொன்னால் நம்ப மாட்டாங்க, இந்த வீட்டில் யாருமே இல்லை, நீங்களாம் கொஞ்சம் பேசுங்கிற மாதிரி லூசு மாதிரி மேலேயும் கீழேயும் போயிட்டு சொல்லிட்டு இருந்திருக்கிறாருங்க. இந்த விஷயம் கீழ் வீட்டுக்காரங்க மூலமா ஓனருக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு பிரபாக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. பிரிட்டோ தான் இந்த வீடை எடுத்திருக்கிறாரு, அவர் மேலே தான் அக்ரிமெண்ட் இருந்தாலும் பிரபா கிட்ட தான் வந்து ஓனர் நல்லா பேசுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு ஃபோன் போட்டு சொல்லிடுறாரு, ஓனர் வரதுக்குள்ள அஞ்சலியோட திங்ஸும் இங்கே இருக்குது, பிரியாவோட திங்ஸும் அவங்களோட வீட்டில் இருக்குங்கிற பட்சத்தில் மொத்தமாக போயிட்டு கிளியர் பண்ணிட்டு போய் வந்துடலாம்டா, ஓனர்கிட்ட கூட அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மொத்தமாக கிளம்பி உங்களோட பேச்சுலர் ஹவுஸுக்கு வந்து வீடை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த டைமில் பிரபா என்ன பண்ணுறாருனா பிரிட்டோவோட கையில் போயிட்டு இந்த அனுமன் கோயிலில் கொடுத்தாரு இல்லையா அந்த பூசாரி கயிறு, அந்த கயிறை எடுத்துகிட்டு போயிட்டு கெட்ட போகும்போது 3 ஸ்டெப் பின்னாடி போனது மட்டும் இல்லாமல், அது எதுக்குடா என் கையில் கெட்ட பார்க்குற, இதெல்லாம் வேணாண்டா, எதுக்குடா இது தேவையில்லாமல், இந்த வீட்டில் எதுவுமே இல்லைடா, பேயின்னு ஒன்று கிடையவே கிடையாதுடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே அவரோட ரூம்குள்ளே போயிட்டாராங்க. பிரிட்டோ சம்மந்தமே இல்லாமல் காரணம் சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்து கையில் கெட்டிக்கிறேன்டா நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனவர், ரூம்குள்ளே போனவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஆளை காணும். இவ்வளோ நேரமாக குளிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ஆதி பையன் இருக்கிறான் இல்லையா, அந்த மிட் நைட்டில் 1 மணிக்கு வந்துட்டு பீஃப் பிரியாணி சாப்பிட்ட பையன், அது போக இந்த பிரிட்டோ கூட முந்தின நாள் நைட்டு தங்கிட்டு வந்த பையன், அந்த பையன் என்ன சொல்கிறான்னா வாங்க போய் தம் அடிச்சுட்டு வந்துடலாம், அந்த ஆள் வரதுக்கு லேட் பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான், கையில் கட்டவும் மாட்டான், வா போய் தம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க எல்லாருமே கிளம்பி வெளியே போகிறாங்க. அஞ்சலி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பசங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிடுறானுங்க. திங்ஸை வச்சுட்டு வெளியே போகும்போது பால்கனிலேருந்து வேமா பிரபா ஓடி வந்து இல்லை வராத, நீ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வேமா கிளம்பு, உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறாரு. அஞ்சலிக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, பால்கனியில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தான் நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பதட்டமாகறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. இங்கே பாரு அவ்வளோதான் உனக்கு மரியாதை, உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாத்தையும் ஏற்றி அவங்கள ஆட்டோவில் அனுப்பி விட்டாராங்க. இப்போது அந்த பால்கனியில் என்ன பார்த்துருக்குறாங்கன்னா ஆதி தான் முதல்ல போயிருக்கிறான் பால்கனிக்கு, பின்னாடியே பிரபா போயிருக்கிறாரு. போய் பார்த்தா அங்கனக்குள்ளே ஒரு புறா ஒன்று கிடந்திருக்குதுங்க. இந்த புறாவை ஒரு கழுகோ இல்லை ஒரு பூனையோ இல்லை வேறு எந்த ஒரு பறவையோ வந்து அடிக்கலை, அடித்து சாவடிக்கலை, கொல்லலை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த புறாவை யாரோ ஒருத்தவங்க எடுத்து கடித்து சதையவும் ரத்தத்தையும் சேர்த்து உறிஞ்சிட்டு வெறும் சக்கையை மட்டும் அப்படியே போட்டு வச்சா எப்படி இருக்கும்? இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஐ மீன் இவங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்கு 1 மணி நேரம் தான் ஆகுது. இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் மாதிரி தான் கிடந்திருக்குதுங்க. இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி அடி வைத்த கலக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க பிரபாக்கும் ஆதிக்கும். இதை யார் பண்ணியிருப்பா? ரத்த துளிகள் மட்டும் அங்கங்கே சொட்டி கிடக்குது, அதுவும் கண்டினியூ ஆகலை. ஒரு பூனை கடிச்சிட்டு போயிருந்தா அது போகிற இடமெல்லாம் அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டாக விழுந்திருக்கும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்கிற பட்சத்தில் இந்த ஆள் தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான் பிரிட்டோ, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பயந்து போய் இவங்களும் அஞ்சலி அனுப்பி அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்துட்டாங்களாங்க. பிரபாவும் ஆதியும் அந்த வீட்டிலேருந்து கிளம்பும்போது பிரிட்டோவோட ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அவர் உள்ளே லாக் பண்ணலங்க, ஓப்பனில் தான் இருந்திருக்குது. ஆனால் பிரிட்டோ பாத்ரூமில் இருந்திருக்கிறாரு, குளிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இந்த டைமில் எப்படினாலும் இந்த ஆளை கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இவங்க கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை, அதாவது பிரிட்டோக்குன்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த எலுமிச்சம்பழத்தை அவரோட கட்டில் கடியில் உருட்டி விட்டுட்டு திருநீர் குங்குமத்தெல்லாம் மேலே தெளிச்சு விட்டுட்டு வேமா ஓடிட்டாங்களாங்க, அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இப்போ பிரபா ஆதி இவங்க 2 பேருமே பிரியாவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. என்னன்னா இங்கேருந்து ஆட்டோவில் பிரியாவையும் அஞ்சலியும் ஏற்றி விட்டார் இல்லையா, இந்த மாதிரி இந்த புறா செத்து கிடக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிற வழியில் அஞ்சலி ஆட்டோவை நிப்பாட்டி இருக்கிறாங்க. எங்கடி போகிறேன்னு சொல்லிட்டு பிரியா கேட்டால் அவங்களாவே இல்லையாங்க, எந்திரிச்சு இரு இப்போ இதோ வந்துடுறேன் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்டு கடையில் சிக்கன் பொரிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அஞ்சலி நேராக போயிட்டு அந்த கடையில் உட்காந்து அவங்க பாட்டுக்கு நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆர்டர் பண்ணி. பிரியா கேட்குறாங்க, ஏய் நீ வெஜிடேரியன் தானடி, உனக்கு தான் அந்த சிக்கன் இதெல்லாம் பிடிக்காது, இல்லாடி எனக்கு சாப்பிடும் போல் இருக்குது, நல்ல ஸ்மெல்லாக இருக்குல்ல, நீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரியாவுக்கு பெருசாக தெரில. சரி ஓகே, இவங்க ஆல்ரெடி வந்து குடிப்பாங்க, சிகரெட் அடிப்பாங்க, இந்த மாதிரி பழக்கத்தில் இதுவும் ஓகே தான், நான்வெஜ் சாப்பிட்டா நமக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பிரியா மைண்ட் செட் பண்ணிவிட்டு கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்க வீட்டில் இருக்கிற அந்த அஸ்ஸாம் பொண்ணு இருக்கிறாங்க இல்லையா பிரியாவோட வீட்டில், அந்த பொண்ணு வாசல்லே உங்களை நிப்பாட்டி தலையை ஃபுல்லாகவே சுற்றி எலுமிச்சம்பழத்தை வெளியே போட்டு நசுக்கி நான் கையில் கொடுக்க சொன்னேன்ல அந்த எலுமிச்சம்பழத்தை எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாருக்கிட்ட? பிரியா கிட்ட கேட்குறாங்க. பிரியா கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை காட்டுறாங்க. ஆனால் அஞ்சலி கையில் இந்த எலுமிச்சம்பழத்தை காணும், எங்கேயே தொலைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு வெளியவே உங்களை நிப்பாட்டி அவங்களுக்கு சில ரிச்சுவல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டுருக்குறாங்க. பிரபாவும் ஆதி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் பிரியா உட்காந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அஞ்சலி பிஹேவ் பண்ணா, அவளாவே இல்லை, ஆக்சுவலாக அஞ்சலியோட கேரக்டர் என்னன்னா சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட அதை ஞாபகம் வச்சுப்பாங்களாம். இப்போது அவங்களுக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இது எல்லாமே
பட்டும் படாமல் தான் ஞாபகத்துக்கே இருக்குதாங்க. ஒரு ஞாபக மறதி பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களாம். எப்படி நடந்துச்சு? நம்ம வீட்டுக்கு போனோமா, அப்படி அழுகிற சத்தம் கேட்டுச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்களாம். கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சலி இதனால் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இது நல்லாவே தெரியுது சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அந்த அஸ்ஸாம் பொண்ணு என்ன சொல்கிறாங்களா, இவங்களோட வீட்டுக்கே அனுப்பிடுங்க, மதுரைக்கே அனுப்பிடுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அஞ்சலியோட அம்மாவுக்கு ஃபோன் போட்டு நடந்தது எல்லாத்தையுமே ஃப்ரீயாக சொல்லிடுறாங்க. இப்போ அஞ்சலியை அவங்களோட அப்பா அம்மா வந்து கூட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஒன்று மண்ணா இருக்கிறாங்க, எல்லாருமே வந்து இந்த மாதிரி பேச்சுலர் ரூமில் தான் இருந்தாங்கங்கிறது அஞ்சலியோட வீட்டுக்கும் பிரபாவோட வீட்டுக்கும் தெரிய வருதுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பயந்து போய் சொல்லிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அஃபெக்ட் ஆகி ஒருவேளை உயிருக்கே எதனா ஆபத்தாயிருமோங்கிற பயத்தினால வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா 2 பேரோட வீட்லையுமே சரியான சண்டையாங்க. இவரை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காதான், அவங்கள பார்த்தா இவங்களுக்கு பிடிக்காதான், அந்த அளவுக்கு பயங்கரமாக சண்டை வந்து அஞ்சலியோட படிப்பையே நிப்பாட்டிடுறாங்க. அவங்க செமஸ்டர் எழுதிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் 2 எக்ஸாம் அவங்க எழுதவே இல்லையா. அப்போ தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. பிரியாவோட வீட்லையுமே இந்த விஷயம் தெரிஞ்சிருதுங்க. அதுக்கு காரணம் இவங்களோட ரூமில் இருக்கிற இன்னொரு பொண்ணு. அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அந்த பொண்ணையும் சேலத்துக்கே கூட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தினால எல்லாரோட படிப்புமே பாதிக்கப்படுதுங்க. 2 பேர் எக்ஸாமே எழுதலை, பிரியாவும் அஞ்சலியும். பிரபாவோட வீட்டில் வேற ஒரு பிரச்சனை வருதுங்க. என்னன்னா அவங்களோட அப்பாவுக்கு இவர் கரெக்டாக காலேஜுக்கு போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. இங்கே நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும்தான் அவங்களுக்கு இப்போ பட்டும் படாமலும் தெரிஞ்சிருக்குது இவங்க சொன்னதுனால. அப்பா இன்னொரு 3 நாள் எக்ஸாம் தான் இருக்குது, அதை வந்து நான் அங்கே போகாமல் நம்ம வீட்டிலேருந்தே போயிட்டு எழுதிட்டு வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ எங்கே இருந்தியோ அதே இடத்துக்கு போயிரு, உனக்கு வந்து செலவுக்கும் காசு கொடுக்க மாட்டேன், வாடகை மட்டும்தான் கட்டுவேன், அதுவும் டேரெக்டாக அந்த ஓனரோட அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவேன், உனக்கு இஷ்டம்னா போயிட்டு எழுதிட்டு வா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. இவருக்கும் அது பெருசாக தெரிலங்க. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு திரும்ப போனாலும் பரவாயில்ல, ஆனால் எக்ஸாமை மட்டும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கிறாரு. இப்போது ஒரு வாரத்துக்கு அப்புறமா மறுபடியும் பிரபா பெங்களூருக்கு வராரு. அவங்க இருந்த அதே பேச்சுலர் ஹவுஸுக்கு வராருங்க. ஆனால் இப்போது அந்த பிரிட்டோங்கிறவர் வீட்டில் இல்லை, வேற ஒரு வேலை விஷயமா அவர் வெளியூருக்கு போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரபா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க போகிறாரு அடுத்த 10 நாளைக்கு. 10 நாளுக்கு அப்புறமா எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இவர் இங்கேருந்து கிளம்பி போகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கும் போதே இவருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாக தாங்க இருந்திருக்குது. எல்லாத்தையும் மீறி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது. சரி ஓகே, நம்ம எப்படியாச்சும் இதில் சர்வை பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது பயங்கரமாக ஸ்மெல்லாங்க. குறிப்பாக அந்த பிரிட்டோ இருந்தார் இல்லையா, அவரோட ரூமில் பயங்கர ஸ்மெல்லாம். அந்த ஆள் வெளியே போகும்போதே அவரோட ரூம் கீ தனியாக இருக்குமா, அந்த கீயை வச்சு ஃபுல்லாகவே அவரோட ரூமை லாக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரூமை இப்போ யாருமே யூஸ் பண்ண முடியாது, வெளியே இருக்கிற காமன் டாய்லெட் தான் யூஸ் பண்ணணும். பிரபாவோட ரூமில் தான் பிரபா தங்க போகிறாரு. வீட்டுக்கு வந்த உடனேயுமே வேலையாக ஃபுல்லாக அந்த வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியிருக்கிறாரு. அவரோட ரூம்குள்ளே மட்டும் க்ளீன் பண்ண முடியலை, யாரும் பிரிட்டோவோட ரூம்குள்ளே மட்டும் க்ளீன் பண்ண முடியலை. அங்கேருந்து தான் ஏதோ இந்த சகதி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஆட்டுக்குடல் அழுகி போச்சுன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேவலமாக ஒரு ஸ்மெல் அவரோட ரூம்லேருந்து வந்துட்டு இருக்குது. அதை வேறு எதுவுமே பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் அப்பப்போ ஸ்ப்ரே மட்டும் அடிச்சு விட்டுட்டு இவர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 நாள் நல்லா தாங்க போயிருக்குது. இந்த 3 நாளுமே இவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோ இவரோட வீட்டுக்குள்ளே யாராச்சும் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு அந்த மாதிரி சிம்டம்ஸே கிடையாது இந்த ஸ்மெல்லை தவிர்த்து. ஆனால் 4வது நாள் நைட்டு பிரபா அவரோட ரூமில் படுத்திருக்கும் போது அவரோட தலையில் கரப்பாம்பூச்சி ஒரு 10 கரப்பாம்பூச்சி ஏறி ஒரு மாதிரி ஊறுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மாதிரி நமனமன்னு இருந்திருக்குதுங்க. தூக்கத்துலேருந்து பதறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. தலையை தொட்டு பார்த்தா மேலே எந்த ஒரு பூச்சியுமே இல்லை. காற்றுல ஜன்னல்லாம் ஒரு மாதிரி அது அசைகிறதே ஒரு மாதிரி இந்த மாதிரி க்ரீப்பியாக ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருந்திருக்குதுங்க. இப்போ தான் இவருக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. 3 நாளாக எதுவுமே இல்லை, இப்போ எதனால் மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்கணும். இது கண்டினியூ ஆகிருக்குதுங்க. தொடர்ந்து 2 நாள் நைட்டு மட்டும் இல்லாமல் பகல் நேரத்துலையும் ஹாலில் யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, வேகமாக ஓடுவாங்களாம். கிச்சனுக்குள்ளே ஏதோ பொருள் எல்லாம் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்குமா, பால்கனி டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி டம்முன்னு மூடுற மாதிரியான சத்தங்கள்லாம் கேட்குமாங்க. இப்படி பல அமானுஷங்கள் வீட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு பதறி அடித்து இவர் எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கிறாரு. மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு பெங்களூரில் இருக்குமாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இவர் பைக்லேயே ரைடு போயிட்டு டீ குடிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு, அதாவது பிரபாவோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாரு. மா, எனக்கு வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குமா, நீங்கள் கிளம்பி வரியா, எனக்கு சாப்பாட்டுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நீ வந்தனா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்க அம்மாவுக்கு, பிரபாவோட அம்மாவுக்கு நல்லாவே புரியுது இந்த பையன் ரொம்ப பயந்துருக்கிறான் அப்படிங்கிறது. ஏன்னா அவரோட ஊரில் மதுரையில் அவங்க அம்மா அவங்களோட ரூம்குள்ளே வந்து படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு வந்தாலே, மா என்னை தனியாக இருக்கணுமா, வெளியே போமா அப்படிங்கிற மாதிரி விரட்டுற ஒரு பர்சன் இப்போது
எனக்கு பயமாக இருக்குமா, நீ என் கூட வீட்டில் வந்து கொஞ்சம் தங்குறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களால புரிஞ்சிக்க முடியுது இந்த பையன் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்கிறது. என்ன தான் வீட்டில் வந்து பேய் இருக்குது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை வந்தப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட பிரபா வீட்டில் சொல்லும்போது அவங்க அம்மா ஓரளவுக்கு நம்புறாங்க, அப்பா சுத்தமாக நம்பவே இல்லை. இப்போ பிரபாவோட அம்மாவும் தங்கச்சியும் கிளம்பி அடுத்த நாள் காலையிலேயே பெங்களூருக்கு வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அவங்க வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே வீடு வந்து சுத்தமாக இருக்குதாங்க. பிரபாவோட அம்மாவுக்கு ரொம்பவே அந்த தெய்வ நம்பிக்கை இருக்குதாங்க. வீட்டில் சாம்பிராணி போடுறது அவங்க தான் இவங்களுக்கு ஐடியாவும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, முதல்ல சாம்பிராணி புகை போடுங்க, சாமியை கும்பிடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, கோமியை வாங்கி தெளிக்கிறது, சாம்பிராணி புகை போடுறதுன்னு சொல்லிட்டு வீடையே ஒரு மாதிரி தெய்வீக கடாட்சமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரிட்டோ அவரோட ரூம் மட்டும் லாக்ல இருக்குது. அங்கே அவங்க அம்மாவுக்குமே ஸ்மெல் வந்திருக்குதுங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பிரபாவோட ரூமில் தான் அவங்க அம்மா, தங்கச்சி, பிரபா 3 பேருமே படுத்து தூங்குவாங்களாம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே 2-3 நாளைக்கு இல்லையாங்க. ஆனால் அகைன் 4வது நாள் நைட்லேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்க. பிரபாவோட அம்மாவுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹாலில் நடமாடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்குது. எந்திரிச்சு வந்து பார்த்துருக்குறாங்க, யாருமே இல்லை. அந்த பிரிட்டோ அவரோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நடந்து பொருட்கள் எல்லாம் உருட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. பக்கத்தில் போய் காது வச்சு கேட்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க அந்த ரூம்குள்ளே இருக்கிறாங்க. அந்த ரூம்குள்ளே தான் யாருமே இல்லையே, வெளியே தானே லாக்கில் இருக்குது, இது எப்படி சாத்தியமாகும்? இவங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குதுங்க, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, பையன் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறாங்கிறது அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. இன்னொரு 3 நாள் தான் பெண்டிங்கில் இருக்குதுங்க. அடுத்து 4வது நாள் காலையில் ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை எழுதிட்டார்னா நேராக மதுரைக்கு பைக்லேயே கிளம்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு பிரபா வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த டைம் பீரியடில் பிரிட்டோ கால் பண்ணுறாரு, டேய் நான் வந்து ஒரு 2 நாளில் வந்துடுவேன்டா வீட்டுக்கு, நீங்கள் வந்துட்டிங்களா? யோ எதுக்கே கதவு மூடிட்டு போனேன், இந்த மாதிரி உள்ளே ஏதோ ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீங்களாம் மைண்ட் செட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு லூஸ் தனமாக பேசிட்டு கட் பண்ணிட்டாராம். இப்போ பிரபாவோட அம்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டலாம் நல்லா பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க ஊருக்காரங்கிறனால வந்தோடனே சகஜமாக பேசுறது பழகிறதுன்னு இருக்கும்போது கீழ் வீட்டுக்காரங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்க இப்போதாங்க இந்த வீடு மாதிரி இருக்குது, மொட்டை மாடியில் போயிட்டு துணி காய போட கூட யோசிப்போம், ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டிலேருந்து ஸ்மெல்லாக வரும், வெளியவும் அவ்வளோ செருப்புங்களாம் போட்டுக்கிட்டு இந்த பாட்டில்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டமாக ஆடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த டைமில் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வராருங்க. ஹவுஸ் ஓனரும் ஒரு பெயிண்டரும் வராரு. மேலே மொட்டை மாடியில் வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு எப்பயுமே இந்த வீடை கட்டின நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிற ஒரு பர்சன். அவர் ஹவுஸ் ஓனரோட ஒரு ஃப்ரெண்டாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு ஃப்ரெண்டாக. ஹவுஸ் ஓனரும் அந்த பெயிண்டர் தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த அம்மா சொல்கிறாங்க, பிரபாவோட அம்மா, சார் உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது சார், எதனா ஒரு பூஜை போடுங்க, நாங்கள் போனதுக்கப்புறம் இன்னொரு 3 நாளில் நாங்கள் காலி பண்ணிட்டு போயிடுவோம், வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதையும் தாண்டி கொஞ்சம் பூஜைகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ஏமா அந்த பசங்க தான் சின்ன பசங்க எதனா உளறிட்டு இருக்கிறானுங்கன்னா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை சார் எனக்குமே உணர முடியுது இந்த வீட்டில் வந்து ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாக சொல்லும்போது, ஆம்பளை பேயா பொம்பளை பேயான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருக்கான். கிண்டல் பண்ணது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டானாங்க அந்த ஆள். இவங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்திருக்குது, யாரா அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் கூட அந்த பெயிண்டர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஓனர் கூட கீழே போகிற மாதிரி போயிட்டு அவர் போனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ரிட்டன் வந்து இவங்க கிட்ட பேசியிருக்கிறாருங்க. வீட்டில் பிரபா தான் பேசியிருக்கிறாரு, தம்பி இந்த வீட்டில் வந்து நீங்கள் இருக்காதீங்க, இப்படி குடும்பமாக அதுவும் இருக்காதீங்க, எனக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சொல்ல கேட்காம வீடை காலி பண்ணாமல் இருந்தாங்க, அவங்களோட உயிருக்கே ஆபத்து வந்து இறந்துட்டாங்க. இப்போ பிரபாவுக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க, ஒருவேளை ஹவுஸ் ஓனரே இவரை அனுப்பிச்சு எதனா சொல்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாயாலே எதனா வாங்க பார்க்குறாங்களா, அதனால இவனுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு 2ஆம் கட்ட மைண்டில், இல்லைண்ணே அப்படிலாம் பேயெல்லாம் கிடையாது, நாங்கள் இன்னொரு 3 நாளில் காலி பண்ணி கிளம்பிடுவோம், நீங்கள் போங்க, அதை எப்படி உடனே நாங்கள் வந்து காலி பண்ண முடியும், இன்னொரு 3 நாள் நாங்கள் இங்கே இருக்க தான் போகிறோம், நாளைக்கு காலையில் எங்கள் அம்மா வந்து நாங்கள் இங்கேருந்து அனுப்பி விட்டுருவேன், 2 நாள் நான் தான் இருப்பேன், இன்னொருத்தர் வராரு பிரிட்டோங்கிறவர், நான் 2 நாளில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கிளம்பிடுவேனே, இதுதான் என்னோடய ஸ்கெடியூலு, எதுவுமே குழப்பாதீங்க, நீங்கள் கிளம்புங்கும்போது, இல்லைப்பா இங்கே கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு நேராக இவங்களோட ரூம்குள்ளே கூட்டு வந்திருக்கிறாரு. பிரபாவோட ரூம்குள்ளே அந்த பெயிண்டர் வந்து கூட்டு வந்தது மட்டும் இல்லாமல் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதாவது அவங்களோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வலது கையை இப்படி நீட்டி இருக்கிறாருங்க, இப்படி நீட்டி வச்சிருக்கிறாரு, இடது கையை தூக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரபாவை உன்னோட வலது கையால் என்னோட வலது கையை இப்போ தொட்டு பாருப்பா அப்படின்னு இருக்கிறாரு. தொட்டு பார்த்தா ஜில்லுன்னு இருக்குதாங்க, இந்த ஃப்ரீசரில் வச்சா எப்படி இருக்கும் கை, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஐஸ் கட்டியை தொட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. இப்போவாச்சும் நம்புறியா? இதுதான்ப்பா ஒரு முறை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், இந்த வீட்டில் இருக்காதீங்கன்னு சொல்லும்போது, எதையாச்சும் பண்ணி எங்களை வந்து எதனோ சொல்கிறீங்க, எங்களுக்கே தெரியும் இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குன்னு, அதுக்காக நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் போக முடியாது தம்பி, இப்போயும் சொல்கிறேன், என்னோடய குடும்பமே கருப்புசாமி கோயிலில் வம்சாவளியாக நாங்கள் வந்து பூசாரியாக இருக்கிற ஒரு குடும்பம்ப்பா, அதனால தான் எனக்கு இதெல்லாம் தெரியுது, உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னால் புரியாது, அனுபவிச்சிங்கன்னா தான் புரியும். அந்த ரூமில் இருந்து, அதாவது இந்த பிரிட்டோவோட ரூம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வருது, உனக்கு தெரியுதா? ஆமாண்ணே, இந்த குடல் அழுகி போன ஸ்மெல் மாதிரி வருது,
இது வந்து ஒரு கெட்ட சக்தியோட ஸ்மெல்லுப்பா, அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், நான் அதிலேயே வாழ்கிறவன், அதிலேயே இருந்தவன், அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறையாக கெஞ்சிருக்கிறாருங்க. இப்போ அந்த பெயிண்டர் என்ன பண்ணுறாருனா, பிரபா கிட்ட, தம்பி நீ இப்போவும் என்னை நம்பலைங்கிறது தெரியுது, நீ வந்து உன் கூடையே இருக்கிற பொருள், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே நீ யூஸ் பண்ணுற பொருள் எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபா அவரோட ஃபோனை கொடுக்குறாருங்க. இந்த ஃபோன் தான் என் கையிலேயே இருக்கும், எப்பயுமே நான் தூங்கும்போது பக்கத்துலேயே வச்சுருப்பேன், இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே யூஸ் பண்ணுற ஒரு பொருள்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததும் அந்த ஃபோனை வாங்கி இவரோட கையில் வச்சுக்கிட்டு கண்ணை மூடி ஏதோ யோசித்துருக்கிறாருங்க. மறுபடியும் இவரோட தலையில் தொட்டு பார்த்துருக்கிறாரு. யார்? பிரபாவோட தலையில் அந்த பெயிண்டர் வந்து கையை வச்சு, தம்பி இந்த வீட்டில் இருக்கிறது 2 ஆத்மா, நான் சொல்கிறது எல்லாமே நெசம், நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்காதீங்க. ஒன்று நல்ல ஆத்மா, ஒரு பொண்ணோட ஆத்மா, அதுதான் இந்த வீட்டில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு இருக்குது, உன்னை வந்து தலையில் தடவி கொடுக்கறது, உன்னோட ரூம்லையும் அந்த பால்கனிலையும் தான் அந்த பொண்ணோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. இன்னொரு ஆத்மா ரொம்ப மோசமான ஆத்மாப்பா, நீ கனவுலையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி துர்மரணமான ஒருத்தனோட ஆத்மா இந்த ரூமில் இருக்குது, அதுதான் அந்த ரூம்லேருந்து இந்த கெட்ட ஸ்மெல்லை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பிரபாவால் நம்பாமல் இருக்க முடியலைங்க. ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே உங்கள் வீட்டில் நடந்திருக்குது. இவங்க லேப்டாப்பில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு அழுகுரல் கேட்டுச்சு, அது ஒரு பொண்ணோட குரல். அது போக இவங்க வீட்டுக்குள்ளே நிறைய அமானுஷ்யங்கள் நடந்திருக்குது. இவர் தலையில் வந்து ஒரு மாதிரி இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி எந்திரிச்சாருன்னு சொன்னார் இல்லையா, அது யாரோ ஒருத்தவங்க இவர் தலையை தடவி கொடுத்ததுனால தான் அப்படி ஆயிருக்குங்கிறது எல்லாமே இவருக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் இந்த பெயிண்டர்கிட்ட ரொம்ப காட்டிக்க வேணாம், ஓனர்கிட்ட போயிட்டு எதனா சொல்லிடுவாரோங்கிற பட்சத்தில் பயந்துட்டு, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஒரு 3 நாள் நாங்கள் கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டுறாருங்க. இப்போது பிரபாவோட அம்மாவையும் பிரபா அவங்களோட ஊருக்கு அனுப்பி விட்டுறாரு. பிரிட்டோ சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் பிரிட்டோ வரதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு பிரபா மட்டும்தான் வீட்டில் தனியாக தங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரு மாதிரி அள்ளு விடுதாங்க. ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குங்கிற பட்சத்தில் தான் இவர் இருக்கிறாரு. இவங்க அம்மா வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணதுனால தான் ஓரளவுக்காச்சும் அது தாக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு வார்த்தையை அந்த பெயிண்டர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, உங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃபு. அவங்க இந்த வீட்டில் பண்ண பூஜையும் தெய்வத்து மேலே வச்ச நம்பிக்கையும் தான் இது நாள் வரைக்கும் உங்கள் எல்லாரையுமே உயிரோட காப்பாற்றிட்டு இருக்குது. அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 3 நாள் இந்த வீட்டில் பூஜை எதுவுமே பண்ணாமல் நீ பூட்டி போட்டு இந்த வீட்டில் ஒரு நாள் நைட்டு தங்கினேன்னா அடுத்த நாள் காலையில் நீ உயிரோடே இருக்க மாட்டே தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்க. இவ்வளோ விஷயத்தை கேட்டுட்டு இந்த வீட்டில் ஒரு மனுஷன் நைட்டு தூங்க முடியுமா? எல்லா லைட்டையும் போட்டு வச்சுட்டு அவரோட ரூமில் தூங்காமல் உட்காந்து சாஞ்சிக்கிட்டே இப்படியே உட்காந்து ரொம்ப நேரமாக ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் அறியாமலே படுத்து தூங்கிட்டாராங்க. தூங்கும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து யாரோ ஒரு பொண்ணு இப்படி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த பிரிட்டோவோட ரூம் இருக்கு இல்லையா, அவரோட ரூமை இப்படி யாரோ ஒருத்தவங்க நாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரெண்டுமே அட் அ டைமில் நடக்குதுங்க. இவரால் கண்ணு முழிச்சு பார்க்க முடியலை. முழிச்சு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் கண்ணை திறந்தா இந்த சாஃப்டான ஆத்மான்னு அந்த ஆள் சொல்கிறாரு. ஆனால் திறந்து பார்த்து எதனா ஒன்று பண்ணிருச்சுன்னா, எதனா ஒன்று அடிச்சிருச்சுன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே கண்ணை மூடிட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக தூங்காமல் சத்தங்களை நோட் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு கடத்துக்கு மேலே இவரோட ஃபோனில் அனுமன் சாலிசாவை போட்டு பக்கத்திலே வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாராங்க. எப்படி தூங்கினார்னே தெரியல, நல்ல தூக்கம் வந்திருக்கு, தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் பிரிட்டோ வீட்டுக்கு வராரு. பிரிட்டோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறாரு. கெட்ட ஸ்மெல் அடிக்குதாங்க. ஆனால் பிரிட்டோவுக்கு மட்டும் ஸ்மெல்லே அடிக்கலையடா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அந்த ஆள் வந்து கொஞ்சம் லூஸாக இல்லை உண்மையாகவே பேய் பிடிச்சிருக்குதா என்னங்கிறது இவங்களுக்கே டவுட்டாக இருக்குதுங்க. இப்போ ஒரு நாள் பிரிட்டோ கூட பிரபா வீட்டில் இருந்திருக்கிறாருங்க. இந்த பெயிண்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாரியா, ஹவுஸ் ஓனரோட ஃப்ரெண்டே சொல்லிட்டாரு. ஆல்ரெடி கீழ் வீட்டுக்காரங்க வேற உங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த வீட்டில் ஆல்ரெடி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்ததாகவும், ஒய்ஃப் வந்து தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குதுங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதே உங்கள் அம்மாவுக்கு தெரியல. ஆனால் கீழ் வீட்டுக்காரங்க தான் சொல்லியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே அவங்க இருக்கிறாங்க. 8-9 வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்ட்டு. இப்போது இது எல்லாத்தையுமே பிரிட்டோ கிட்ட பிரபா சொல்லியுமே அவர் கொஞ்சம் கூட அதை காதில் வாங்கிக்காம, எப்பா அதெல்லாம் நம்புற மாதிரியாப்பா இருக்குது, பேசாமல் இருப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டாராங்க. இப்போ பிரபாக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு அவர் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. மொத்தமாக வீட்டை காலி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. பிரிட்டோ மட்டும்தான் இந்த வீட்டில் 1 வாரம் இருந்திருக்கிறாருங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா பிரிட்டோவும் கிளம்ப போகிறாரு. ஏன்னா இந்த வீடை எல்லாருமே சேர்ந்து வெக்கேட் பண்ணிட்டாங்க. பிரிட்டோ மட்டும்தான் இருக்கிறாரு. அவரால் தனியாக அந்த வாடகை கொடுக்க முடியாதுங்கிற பட்சத்தில் அவருமே வேற ஒரு வீடு பார்த்துட்டதாகவும், அது போக இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு பிரபாவும் ஈக்குவலாக தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாப்புல. இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு பிரபா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 1 வாரத்துக்கு அப்புறமா பிரிட்டோவை தனியாக அந்த வீட்டில் விட்டுட்டு 1 வாரத்துக்கு அப்புறமா பிரபா வந்து இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்குறதுக்கு வந்திருக்கிறாருங்க. அப்போ தான் பிரிட்டோ அவர்கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. தனியாக இருக்கும்போது தான் பிரிட்டோவுக்கு அள்ளு விட்டுருக்குதுங்க. அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது
பயங்கரமாக உரிமிக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க அவரோட மேலே ஏறி வர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. சகதியாக உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சகதியாக இருந்துச்சுன்னா அவர் மேலே கொட்டுச்சுன்னா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் மேலே விழுந்ததா ஒரு ஃபீல் இருந்திருக்குதுங்க. அது போக ஒரு ஆம்பளையோட உருவத்தையும் பார்த்துருக்கிறாரு. ஒரு மாதிரி சகதியில் உளுந்து பரண்ட மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாருங்க. கண்ணு எதுவுமே கிடையாது, கண்ணுலாம் ஒரு மாதிரி வெள்ளக்கருவாக இருந்திருக்குது. ஒரு மாதிரி இருந்திருக்குது முகமே, பார்க்கறதுக்கு மனுஷ முகம் மாதிரியே இல்லை, ஆனால் அமைப்பு மட்டும் மனுஷன் மாதிரியே இருக்குதான். அதுதான் இவர் மேலே ஏறி வந்து இவர் கிட்டக்க வரும்போது டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாருங்க. யாரு? பிரிட்டோ. கண் முழிச்சு பார்த்தா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாராம். அவரோட ரூம்குள்ளேயே ஃபேனில் தூக்கு கயிறு மாட்டி அதில் தொங்கிட்டு இருக்கிறாராம். இது ரியாலிட்டியாக நடந்திருக்குதுங்க அவங்களோட வீட்டில். அவர் எப்போ அந்த இதில் ஏறினாரு, எப்போ தூக்கு மாட்டுறதுக்கு, அதாவது இந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்கு எப்போ அவருக்கு அந்த தாட் வந்துச்சு, எப்போ ஏறணுங்கிற அந்த ஒரு நாலேஜே இல்லையா. கனவுலேருந்து எந்திரிச்சு பார்த்தா தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாராம். இப்போ அந்த கயிறை ஒரு வழியாக பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டும் போது மேலே அந்த ஃபேனில் இருக்கிற நட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற காரணத்தினால அன்னைக்கு உயிர் தப்பி இருக்கிறாருங்க. ஃபேன் வந்து கீழே விழுந்திருக்கிறாரு. சரியான அடியாம். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தவர் வீட்டுக்குள்ளேயே போலையாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க வேற ஒருத்தவங்களோட வீட்டில் தான் போயிட்டு தங்கிட்டு வந்திருக்கிறாரு. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் சொல்லவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீ தான் வந்து கேட்க மாட்டேங்கிற. நானே உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேய் இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், நீ ஒரு லூஸுங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க பிரபா. இப்போது எல்லா பிரச்சனையும் முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக அவர்கிட்ட அட்வான்ஸையும் வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எல்லாருமே போயிட்டாங்களாம். அஞ்சலி, பிரபா இவங்க 2 பேருமே பேசிக்கிறது கிடையாது, பிரியாவுமே பேசிக்கிறது கிடையாது. எல்லாருமே, அதாவது இந்த வீட்டில் இருந்த எல்லா பசங்க பொண்ணுங்களுமே மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க பிரபாவை தவிர்த்து. அது பிரபாவுக்கு மட்டும் ஏன் ஆகலைங்கிறது அவருக்கு தெரில. அவருக்குமே கொஞ்சம் கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருமாங்க மதுரைக்கு போனதுக்கப்புறமா. ஆனால் அஞ்சலி ரொம்பவே ஒரு மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாங்க. நைட்டு கெட்ட கெட்ட கனவாக வருமா, எந்திரிப்பாங்களாம் அரண்டடிச்சு. அஞ்சலியோட வீட்லேயும் பிரியாவோட வீட்லேயும் அவங்கள சைக்காட்டிஸ்ட் கிட்டலாம், நியூராலஜிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு எல்லாத்தையுமே போய் காட்டியிருக்கிறாங்க. அதுக்குண்டான அந்த ஹைடோஸ் மாத்திரைலாம் கொடுத்துருக்குறாங்க. நைட்டு தூக்கம் வராத காரணத்தினால தான் உங்களுக்கு இப்படிலாம் தோணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹைடோஸ் மாத்திரைலாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேப்லெட் போட்டதுக்கப்புறமாவும் யாராலையும் எந்திரிக்க முடியாதாங்க. மேபி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஹைடோஸ் டேப்லெட் போட்டாங்கன்னா 10 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரத்துக்கிட்ட ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்களாம். என்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிக்க மாட்டாங்களாம். அவ்வளோ ஹெவி டோஸ் டேப்லெட் போட்டும் அரண்டடிச்சு எந்திரிப்பாங்களாங்க. வீட்டில் இருக்கிற சுவிட்ச் வந்து கொஞ்சம் டப்புன்னு அடிச்சு போட்டாங்கன்னா அந்த சவுண்டுக்குலாம் பயப்படுவாங்களாம். இப்படி எல்லாத்துக்குமே பயப்படுற சுச்சுவேஷன் வந்துருக்குதுங்க அஞ்சலிக்கும் பிரியாவுக்கும். அது போக அந்த பசங்க ஆதி, எபி, அது போக அந்த அசாம்லேருந்து வந்துச்சு இல்லையா அந்த ஒரு பொண்ணு பிரியாவோட ரூமில் இருக்கிறவங்க, அவங்களுமே பிரியா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்கு போயிட்டு இவங்க மதுரைக்கு போனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது, நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுனால இந்த வீட்டுக்குள்ளேயே நெகட்டிவிட்டி வந்துருச்சு, அதை விரட்டுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், நானுமே இந்த வீடை காலி பண்ணிட்டு தான் போக போகிறேங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த வீட்டில் இருந்த எல்லாருக்குமே அமானுஷத்துக்கு மேலே அமானுஷமாக நடந்து எல்லாருமே மென்டலி அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுலர் வீட்டில் இருந்த எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகி தான் இருக்கிறாங்க, ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா அஞ்சலி மறுபடியும் அவங்களோட காலேஜில் பர்மிஷன் வாங்கி எழுதாத எக்ஸாம் மட்டும் எழுதுறதுக்கு, அதாவது அரியர் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கிளியர் பண்ணுறதுக்காக வந்த புதுசில் அஞ்சலி கூட அவங்களோட ஊர்லேருந்து அவங்களோட மாமா பையன் அப்புறம் ஃப்ரெண்டுலாம் வந்திருக்கிறாங்க கூட. அவங்க அப்பா தான் அனுப்பி விட்டுருக்கிறாரு. அவங்க எல்லோரும் சும்மா இருக்காமல் எங்கே அந்த பேய் வீடு போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அங்கெல்லாம் போவேணா, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கிறேன், நீங்கள் வேறு ஏண்டான்னு சொல்ல கேட்காம, ஏன்னா அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிக்காதவங்களுக்கு இதெல்லாம் பொய் நம்புற மாதிரியாக இருக்குது, எங்கே கூட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு, அதாவது மேலே கூட போகலை, அந்த ஏரியாவில் உள்ள வழியாக போகும்போது மேலே பராமரிப்பே இல்லாமல் இருந்திருக்குதுங்க. அந்த செகண்ட் ஃப்ளோர் மட்டும், இவங்க இருந்த ஃப்ளோர் மட்டும் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி பாலடைஞ்ச பங்களா மாதிரி வெளியே ஒரு மாதிரி நூலாம்படையாக இருந்திருக்குது. வௌவால்லாம் பறந்துட்டு இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு வந்ததும் அந்த பார்க்குறதுக்கு வந்தானுங்க இல்லையா 2 பசங்க, அவனுங்களுக்கு ஹெவி ஃபீவராங்க. கூட வந்த அஞ்சலிக்குமே ஃபீவரான். நான் அப்போவே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு, தேவையில்லாமல் போய் இந்த மாதிரி எனக்கு ஃபீவர் வர வச்சிட்டாங்கன்னா அது போக அவனுங்களுக்கும் ஃபீவர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பிரபாவும் ஒரு நாள் அந்த வீட்டை கிராஸ் பண்ணி சரி ஒரு தடவை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு வெளியே இருந்தே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவரோட பைக்கில் போகும்போது பார்த்துருக்கிறாரு. அந்த வீடை பார்த்துட்டு அந்த ஏரியா விட்டு வெளியே வரும்போதே பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி கை கால்லாம் ஒரு மாதிரி சராச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்படி அந்த வீட்டு பக்கம் போனாலே, அதாவது வீட்டுக்கு போல வீட்டு பக்கம் போனாலே எல்லாருக்குமே ஆட்ட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதோட அவங்க என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை நான் என்னோட நரேஷனில் சொல்லி முடிச்சிட்டேங்க ஒரு வழியாக. இது ஒரு பெரிய ஸ்டோரிங்க. ஆக்சுவலாக நானே சுருக்கி தான் சொல்லியிருக்கிறேன், அவங்களால சொல்லவே முடியலை. கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து சொன்னாங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே அவங்க 3 பேர் சேர்ந்து சொல்லும்போது இதை எப்படி இருந்துச்சுன்னா, சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை அவங்களே சொன்னாங்க, அண்ணே எங்களால் சொல்லவே முடியலண்ணே, சொல்லி முடிக்கவே முடியலண்ணே, எப்படியாச்சும் நீங்கள் உங்களோட நரேஷனில் இதை வந்து சொல்லி முடிச்சிருங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வழியாக இந்த கதையை முடிச்சிட்டேங்க.
உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.